श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता योतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्। आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरस्य मादाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्क्रमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमद्रङ्गं जयतु परमं धाम तेजोनिदानं भूमा तस्मिन् भवतु कुशली कोऽपि भूमा सहायः। दिव्यं तस्मै दिशतु विभवं देशिको देशिकानां काले काले वरवरमुनिः कल्पयन् मङ्गलानि। பகவானுடைய கிருபா வைபவத்தை முன்னோர்கள் எல்லாரும் கூட சொல் கடந்து அற்புதம் என எல்லாரும் போற்றி அதனை புகழ்ந்து பாடி வந்துள்ளார். கிங்கிம் வா பவதா நகாரயதிதே ஸ்வாந்தஸ்திதேயம் தயா என்பதாக. பகவானே, உம்முடைய திருவுள்ளத்தில் குடிகொண்டிருக்கக்கூடியதான ஸ்ரீயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவரூபிணியும் என்னும்படியாக பிராட்டியார்தான் கருணாஸ்வரூபிணியாக இருக்குகிறாளே. அந்த கருணையாலை தூண்டப்பட்டவரான தேவரீர் என்னெல்லாத்தைத்தான் பண்ணுவதில்லை என்பதாக இந்த வார்த்தையுடைய சுருக்கமான தாத்பரியம். கிங் கிம் வா பவதா ந காரயதிதே ஸ்வாந்தஸ்திதேயம் தயா என்பதாக. கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியரான எம்பெருமானார் பிராட்டியுடைய கிருபாகுணத்தையெல்லாம் தம்மிடத்தில் குடிகொண்டதாக கொண்டவராயிருப்பர். அனுகிரகமயீம் வந்தே நித்யம் அஜ்ஞாத நிகிரகாம் சகதர்மச்சரீம் சௌரே சம்மந்திரித ஜகத்ஹிதாம். அனுகிரகமயீம் வந்தே நித்யம் அஜ்ஞாத நிகிரகாம் என்பதாக யதிராஜ சப்தத்திலை நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே இரண்டாவது ஆச்சாரிய ஸ்தானத்திலே வழங்கி இருக்கக்கூடியதான பெரிய பிராட்டியாரை குறித்து வேதாந்தாச்சாரியர் இப்படி மங்களாசாசனம் பண்ணி உள்ளார். பகவானிடத்தில் நிகிரகானுகிரகங்கள் இரண்டும் உண்டு. ஆனால் பிராட்டியுடைய புருஷகாரத்தை கொண்டு பிராட்டியுடைய சந்நிதியை நாம் நாடுமோவே ஆகில் அனுகிரகமயீம் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம். நிகிரகங்கிறது கிடையவே கிடையாது. அனுகிரகத்தைத்தான் வாரி வழங்குவள் பிராட்டியானவள். அஸ்தி கிருத்தியத்வயம் ஸ்ரீயகாங்கிறதான சொல்றது. நிகிரகாத்வாரணங்காலே சந்துக்ஷணம் அனுகிரகே என்பதாக.
அது எப்படின்னா, இப்பொழுதெல்லாம் சில கருவிகள் இருக்கோ இல்லையோ, அந்த ரிமோட்னு சொல்கிறாளே, அதில் எதை வேணும்னா எப்படி வேணும்னாலும் கொஞ்சம் தாரதமியமாக பண்ணிக்கொள்ளலாம். பிராட்டி என்னும்படியானதான ஒரு அந்த சேதனனை பரமச்சேதனனான பகவான் தன்னிடத்தில் வைத்து கொண்டுள்ளான். தான் ஒரு கால் நிரங்குஷ சுதந்திரனானபடியாலை தன்னிடத்திலே அபச்சாரங்களை புரிந்தவர்களிடத்திலே தண்டோன்முகோ பவதி என்னும்படியான தண்டிப்பதற்காக அவன் சீத்தத்தை கொள்ளுவனே ஆகில் அப்போ பிராட்டி தடுத்து விடுறான். ஏதோ ஒரு கிஞ்சித்து புண்ணியத்தை பண்ணுறான், அவனுக்கு பலத்தை கொடுப்பான் பகவான். அப்பொழுது அந்த பலத்தை வாரி வாரி வள்ளலாக 10 மடங்காக 100 மடங்காக 1000 மடங்காக கொடுக்கும்படியாக பண்ணுகிறவள் பிராட்டி என்பதாக இந்த பாஞ்சராத்திராகமத்தில் இருக்கக்கூடியதான வார்த்தையுடைய கருத்தா இருக்கு. பிராட்டியானவள் நிகிரகாத்வாரணம் காலே சந்துக்ஷணம் அனுகிரகே, நிகிரகம் பண்ணும் பொழுது அதனை தடுத்து விடுறாள், அனுகிரகம் பண்ணும் பொழுது அதனை பெருக்கி விடுகிறாள், அதனை பல மடங்காக பெருக்கி விடுகிறாள் என்பதாக இந்த வார்த்தையுடைய கருத்து. இதுதான் கிருபையுடைய காரியமாக இருக்கு, இதுதான் புருஷகாரத்தினுடைய காரியமாக இருக்கு. இதைத்தான் எம்பெருமானாரும் கூட அதனையே தொடர்ந்து செய்தபடியாலை கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர் என்பதாக அவருக்கு திருநாமமாயிற்று. இப்பொழுது அந்த கிருபாமாத்திர பிரசன்னத்தையை நாம் இவ்விடத்தில் யாரிடத்தில் காணலாம்னு கேட்டால், ஸ்ரீமதித்யாதி ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவர் எம்பெருமானாருடைய பீட்டத்தில் 41வது பீட்டத்தில் அலங்கரித்திருந்துள்ள இந்த ஸ்ரீமதித்யாதி ஸ்ரீ ஜீயர் சுவாமி அவர்கள் அவர் பண்ணினதான கிருபாமாத்திர காரியம் எதுன்னு கேட்டால், நாதனுக்கு 4000 அருளினாரே ஆழ்வார் நம்மாழ்வாரானவர் அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை எல்லாம் 4000 திவ்ய பிரபந்த தாரா என்னும்படியானதான உபன்யாச மாளிகையாக ஸ்ரீமடத்திலிருந்து அனைவரும் கூட உலகத்தில் என்னென்ன மூலையிலே என்னென்ன கோணத்தில் என்னென்ன விதேசத்தில் இருக்கும் அவர்கள் அனைவரும் கூட தம்முடைய செவிகளாலை பெருகி ரசாமிருத பானம் பண்ணி எல்லாரும் கூட ஐகிகாமுஷ்மிக பலங்களை அடைவராக என்பதாக கொண்டு இந்த 4000 திவ்ய பிரபந்த தாரையை பல ஆண்டுகளாக அநேகம் பேர் வித்வான்களிடத்திலிருந்தும் கூட அதனை உபன்யாசமாக அதனை நடத்தி வரக்கூடியதான ஸ்ரீமதித்யாதி ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவர்களுடைய பாதாரவிந்தத்திற்கு திரும்பவும் கூட ஒரு முறை பல்லாண்டு பாடி இந்த விஷயத்தை அடியேன் விஞ்ஞாபனம் பண்ணுவேன். அடியேனுக்கு இந்த வாய்ப்பை அருளினமையாலை ஸ்ரீமதித்யாதி ஸ்ரீ யதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமி அவர்களுக்கு அதன் பொருட்டாக திரும்பவும் திருவடிவாரத்தில் அடியேன் நமனம் பண்ணுகிறேன். இந்த ராமானுஜ நூத்தந்தாதி என்னும்படியானதான இந்த 108 திவ்ய பாசுரங்களோட கூடியிருக்கக்கூடியதான பிரபன்ன காயத்ரின்னு சொல்லும்படியானதான அந்த விஷயம் பிற்பட்டு இந்த பிரபந்தத்திலேயே வரப்போகிறது. அப்பொழுதொடியேன் அதனை விஞ்ஞாபனம் பண்ணுகிறேன். அது தலைச்சிறந்ததான பிரபந்தமாக அமைந்துள்ளது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் சரமபரபனிஷ்டையில் இருக்கக்கூடியதான ஆச்சாரியாபிமானம்தான் பிரபத்தி போலே உபாயாந்தரங்களுக்கு அங்கமுமாய் சுதந்திரமாயிருக்கும். பக்தியில் அசக்தனுக்கு பிரபத்தி, பிரபத்தியில் அசக்தனுக்கு இது பிரதமம் ஸ்வரூபத்தை பல்லவிதமாக்கும், பின்பு புஷ்பிதமாக்கும், அனந்தரம் பலபரியந்தமாக்கும் என்பதாக ஸ்ரீவச்சன பூஷணத்தில் பிள்ளலோகாச்சாரியர் சாதித்தாரே. அந்த ஆச்சாரியாபிமானத்தைத்தான் இந்த ராமானுஜ நூத்தந்தாதியில் எடுத்து காட்டுகிறார் பிள்ளை திருவரங்கத்தமுதனாரானவர். அபகத மதமானைர் அந்திமோபாயனிஷ்டைர் அதிகத பரமார்த்தைர் அர்த்தகாமானபேட்சைः நிகிலஜன சுஹൃத்பிர் நிர்ஜித குரோதலோபைः வரவர முனிபிருத்யைர் அஸ்துமே நித்யயோகா என்பதாக எறும்பியப்பா தம்முடைய தினச்சரியான் உம்படியான பிரபந்தத்தில் என்ன வேண்டுகிறீர் என்பதாக அவரை கேட்கவே திருவரங்கநாதன் கேட்கவே அவனிடத்தில் விஞ்ஞாபனம் பண்ணுகிறார். வரவர முனிபிருத்யை அஸ்துமே நித்யயோகா,
மணவாள மாமுனிகளுடைய திருவடி சம்பந்தத்தை கொண்டவர்களான அந்த ஸ்ரீ வைஷ்ணவருடன் இடைவிடாதபடிக்கு நெருங்கி இருக்கக்கூடியதான சம்பந்தம் அடியேனுக்கு வாய்க்க வேண்டியது, அடியேனுக்கு கிட்ட வேண்டியது, அடியேனுக்கு உண்டாக வேண்டியது என்பதாக பிரார்த்திக்கிறார். அந்த மணவாள மாமுனிகளுடைய திருவடி சம்பந்தத்தை பெற்றவர்களான ஸ்ரீ வைஷ்ணவருடைய லட்சணம் என்ன என்பதை கேட்கவே அதனை விவரிக்குகிறார் இந்த ஸ்லோகத்திலே. அபகத மதமானைஹி என்பதாக காம குரோத லோப மதமோகம் ஆச்சரியங்களாகிற அரிஷட் வர்க்கங்களை எல்லாத்தையும் துளைத்து விட்டவர்களாக இருப்பவர்கள். இவர்கள் இருக்கும் இடத்துல அந்த மணவாள மாமுனியுடைய திருவடிவாரத்தைச் சேர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எவ்விடத்தில் இருப்பார்களோ அவ்விடத்தை அதனை சேர்ந்த இடங்களில் இருக்கக்கூடியதான சமஸ்த ஜந்துக்கள் இடத்திலையும் கூட இந்த காமாதி தோஷங்கள் இருக்கவே இருக்காது. அபகத மதமான அத்தனை பேரும் கூட கர்மஜான பக்தியாக்கியா யோகாசந்தி என்பதாக கர்மயோக, ஞான யோக, பக்தி யோக, பிரபத்தி யோக இத்தியாதி அநேக மார்க்கங்கள் உண்டு. வணங்கும் துறைகள் பலபலவாக்கி என்பதாக பகவானை அடைவதற்கு அநேகமான மார்க்கங்கள் உண்டு. பகவத்கீதையிலே கண்ணன் எம்பெருமானே கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகத்தை எல்லாம் பறக்க பறக்க அதனை வெளியிட்ட ருளினான் அல்லவா. அதனை கொண்டு அதனை சாதிப்பதற்கு ரொம்ப கிளிஷ்டமாக இருக்கிறபடியாலை பலத்தோட அவ்யபிச்சரித்தமாக பலத்தோடு சேர்ந்திருக்கும்படியானதான அந்த உபாயமாவது என்னன்னு கேட்டால் அந்திமோபாயம்ங்கிறார். அந்த பிரபத்தி சாஸ்திரத்தை காட்டிலும் மேலானதானது ஆச்சாரியாபிமானம் என்பதாகத்தான் நம்முடைய சித்தாந்தத்தில் அதை எல்லாரும் சொல்லி இருப்பார்கள். ஆனால் இது நம்முடைய சித்தாந்தம் மட்டுமோ அப்படின்னு கேட்டால் எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தஸ்யைதே கதிதாக்கியர்த்தா பிரகாசந்தே மகாத்மனः பிரகாசந்தே தஸ்யைதே கதிதாக்கியர்த்தா பிரகாசந்தே மகாத்மனஹ என்பதாக இது வேதசாஸ்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லப்பட்டதான சாரார்த்தமாக இருக்கிறபடியாலை ஆச்சாரியாபிமானம் என்பது ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தில் பிள்ளலோகாச்சாரியர் தாம் தம்முடைய சித்தாந்தமாக அதனை ஸ்தாபித்துள்ளார் என்பது யாரும் பிரமிக்கலாகாது, பிரமிக்க கூடாது. ஏன்னா அடியேன் இப்பொழுது விஞ்ஞாபனம் பண்ணினேனே, எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தஸ்யைதே கதிதாக்கியர்த்தா பிரகாசந்தே மகாத்மனஹ பிரகாசந்தே மகாத்மனஹா என்னும்படியான வீப்ஸை 2 தடவை அதனை எல்லாரும் அனுசந்தானம் பண்ணுகிறார்கள். இதனை பகவத்பாதர் சங்கராச்சாரிய பகவத்பாதர் சங்கர பகவத்பாதரும் கூட இதனை எடுத்து அழகா வியாக்கியானம் எல்லாம் பண்ணியிருப்பர். ஆனபடியாலை சர்வ சித்தாந்தத்துக்கும் கூட பொருந்தும்படியானது பக்தி என்ன, பிரபத்தி என்ன, அதை காட்டிலும் விஞ்சினதான ஆச்சாரியாபிமானம் என்பது சர்வலோகத்திலையும் கூட சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் சர்வ பிராணிகளுக்கும் கூட பொருந்தும்படியானதான உபாயமார்க்கு அதைத்தான் சாதித்தார் பிள்ளலோகாச்சாரியர். பக்தி அசக்தனுக்கு பிரபத்தி அந்த 32 விதமான பிரம்ம வித்யைகளை சொல்லித்தே அதுதான் பக்தி யோகம்னு சொல்லப்படுறது. அந்த பக்தி யோகத்தை எல்லாம் அனுஷ்டானம் பண்றது ரொம்ப கடினமா இருக்கு. அதுக்கு கர்மயோக சககாரம் வேணும். அதுக்கு முன்னதாக ஆத்ம சாட்சா்காரமாக வேண்டியது, தியான யோகத்தில் இறங்க வேண்டியது, ஞான யோகத்தில் போகணும், திரும்பவும் கர்மத்தை பண்ணிட்டு இருக்கணும், கர்ம சககிருத்தமான திரும்பவும் ஞான யோகத்தை பண்ணணும். இப்படி பரிசுத்தாந்த அந்தக்கரணம் உடைத்தானவனுக்கு அந்த பக்தி யோகத்துக்கு புகருவதற்கு அதிகாரம் உண்டாகும், யோக்கியத்தை உண்டாகும். யோக்கியத்தை உண்டான பிற்பாடு அந்த நித்தியமும் கூட அஷ்டாங்க யோகத்தோட கூடி இருந்து அதனை நித்தியமாக அனுஷ்டானம் பண்ணிண்டிருந்து அது தர்சன சமானாகாரமாக ஆக வேண்டியதுதான். அது பரபக்தி ரூபமாக ஆகி அந்த பரபக்தியானது பரஜானத்துக்கு நம்மை கொண்டு வந்து மூட்டி அந்த பரஜானமானது பரமபக்தியாக ஆச்சின்னா அந்த பக்தி யோகத்தில் பகவத் சாட்சா்காரம் உண்டாகும். பக்தி யோகம் அத்தியந்த சுகரம் நினைச்சுட வேண்டாம். தர்சனம் பரபக்தி சியாது, பரஜானம் து சங்கமஹா, புனர் விஸ்லேஷபீருத்வம் பரமா பக்தி ருச்சியதேங்கிறதான சொல்லி கத்தியத்ரயத்திலையும் கூட எம்பெருமானார் பரபக்தி பரஜான பரமபக்தி பூர்வம் வாம் குருஷ்வ என்பதாக பிரார்த்தித்திருக்கிறபடியாலை அந்த பரமபக்தி நிலைக்கு நாம் போக வேண்டியது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ என்ன பண்ணுவதுன்னு கேட்டால் இதைத்தானே பார்த்து கேட்ட பிற்பாடு அந்த தர்மக்ஷேத்திரமாகிற போர்க்களத்திலே அர்ஜுனனானவனுக்கு விஷாதம் உண்டாயித்து அவன் மிகவும் சோகத்தை கொண்டவனானான்.
சொன்னான். அப்பொழுது மாசுச்சகா என்பதாக அந்த பிரபத்தி சாஸ்திரத்தை வெளியிட்டான். இத்தனை தூரம் சொன்னதான கர்மயோகம் வேண்டாம், ஞான யோகம் வேண்டாம், பக்தி யோகம் வேண்டாம், அதெல்லாத்தையும் விட்டுடுன்னா என்ன, அந்த இடத்துல பகவானையே வைத்து நீயே துவமேவமே உபாயபூதோ பவ என்பதாக பகவானுடைய திருவடி தாமரல்ல சரணம் புகுவதுதான் பிரபத்தியாக கொண்டு, அந்த பிரபத்தியிலை பிரபத்தவியம் தான் பிரதானமாக கொண்டு பகவானே சித்தோபாயம் உபேயங்கிறதான சித்தோபாயம் உபேயஞ்ச சாதயாமாச மாதவங்கிறதாக உபாயோபேயங்கள் இரண்டும் கூட பகவானே என்பது அவனை ஸ்வீகரிப்பதுதான் பிரபத்தியுடைய மர்மமாக இருக்கே. அந்த பிரபத்தியிலிருந்து சுகமா இருக்கே, அதை பண்ணிட்டு போகலாமே என்பதாக நமக்கு சந்தேகம் உண்டாகுமோ இல்லையோ. அதுக்கு என்னன்னு அதுல மகா விஸ்வாசம் வேண்டியது. பகவான் அப்பேற்பட்டதான பராத்பரனாக இருப்பன். அவனை அடைவதற்கு இந்த பிரபத்தியாவது இத்தனை சுகரமா இருக்க, ஒரு நொடியில ஒரு சுட்டுக்கே போடும்படியானதா இருக்கே, இது அவனை கிட்ட நெருங்க விடுமா என்பதாக ஐயப்பாடு உண்டாயித்துன்னு சந்தேகம் உண்டாயித்துன்னு இது நழுவி போயிடும். ஆனபடியாலை நாம் பண்ணும்படியான பிரபத்தி அது காரியகரம் அல்ல. காலத்திரேபி கரணத்திரே நிர்மித அதி பாபக்கிரியஸ்ய சரணம் பகவத் க்ஷமைவா அங்கர்தான சொல்லிவிட்டார் மணவாள மாமுனி. எதிராஜ விம்சத்தில சொல்றார், சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் கூட திரிவிதமான அபச்சாரங்களையே பண்ணிண்டிருக்கும்படியான நம்போல்வார்க்கு காலத்திலேபி முக்காலத்திலையும் கூட கழிகாலம் நிகழ்காலம் வருங்காலம் படியான பூத பவிஷ்யத் வர்த்தமான காலத்திரியங்களிலும் கூட கரணத்திரய அங்கர்தான சொல்லி சொல்லால் மனத்தால் கருமத்தினால் செய்வன் சோர்வின்னியே என்னும்படியானதாக முக்கரணங்களை கொண்டு திரிகரணத்தாலும் காயா வாச்சா மனசா என்னும்படியான முக்கரணங்களாலையும் பகவத் அபச்சாரத்தையே பண்ணிண்டிருப்போமே நாம் எல்லாரும் கூட. பிரபத்தி பண்ண பிற்பாடும் தான் பண்ணிண்டே இருப்போம். காலத்திரேபி கரணத்திரிய நிர்மித அதி பாபக்கிரியஸ்ய சரணம் பகவத் க்ஷமைவ பகவான் பொறுத்தேன் என்பதாக நம்ம அங்கீகாரம் பண்ணுவதுதான், அதுதான் நமக்கு மோட்சப்பிரதமாக உஜ்ஜீவனார்த்தமாக இருக்கக்கூடியதான விஷயமா இருக்கு. அப்பேற்பட்டதான பிரபத்தியை பண்ணிவிட்டோமே இன்னென்னு கேட்டா, நெடுநாள் அந்நியபரியாய் போன பாரியையை போல அல்லவோ நாம் பண்ணும்படியான பிரபத்தி இருக்கு. ஆனபடியாலே அந்த பிரபத்தியும் காரியகரமாகாது. அப்போ நமக்கு எதுதான் நமக்கு சிரேஷ்டமான உபாயமாக இருக்குன்னா, சாச்சத்வயைவ கமலாரமணே அர்த்திதாயத்து க்ஷேமஸ்ஸயேவ யதீந்திர பவச்ருதானாம். யதீஸ்வர புனராவதாரான மணபாளமாமுனிகள் நேரே தம்முடைய பூர்வாவதாரமாகிற ஆதிசேஷாவதாரமாகிற எம்பெருமானாரிடத்தில் அவர் நமக்காக பிரபத்தி பண்ணுகிறார். எம்பெருமானாரே தேவரீரனுக்கு பங்குன்யுத்தர திருநன்னாளில் வந்து அந்த ரங்கநாதனிடத்திலும் பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு இருவரிடத்திலும் பிரபத்தி பண்ணினீரே, அந்த பிரபத்தி தான் நம்மை உஜ்ஜீவனமாக்குமே ஒழிய நாம் பண்ணும்படியான பிரபத்தி காரியகரமல்ல. இது ஆர் சொல்லின்றிருக்கார்? மணவாள மாமுனிகள் சொல்லின்றிருக்கார். ஆரிடத்தில் சொல்லின்றிருக்கார்? எம்பெருமானாரிடத்தில் சொல்றார். காலத்திரேபி கரணத்திரய நிர்மித அதிபாபக்ரியஸ்ய சரணம் பகவத் க்ஷமைவ பகவான் பொறுக்கும்படியானதான பொறுத்தேன் என்பதாக அவன் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு பொறுக்குகிறானே, அதுதான் அந்த பிரபத்தித்தான் உபாயம். அந்த பகவான் தான் சித்தோபாயமா இருக்கான். அவனை வரணம் பண்ணுவதுதான் நமக்கு அந்த பிரபத்தியுடைய சம்பர்மமா இருக்கு. ஆனா அந்த பிரபத்தி நமக்கு எப்போ கிட்டும்? நாம் பண்ணும்படியான பிரபத்தி காரியகரமாகாது. எம்பெருமானார் அன்னைக்கு பங்குன்யுத்திர திருநன்னாளில எல்லாருக்கும் சம்பந்திகள் எல்லாருக்கும் கூட சேர்த்து அவர் பிரபத்தி பண்ணினாரே, அந்த பிரபத்தி தான் நம்மை உய்யக் கொள்ளுமாக செய்வது. அதனை இந்த ஸ்லோகத்தில் நன்னா எடுத்து காட்டிவிட்டார் மணவாள மாமுனி. சாச்சத்வயைவ தேவரீர் ஒருத்தர் தான், துவயா ஏவ எம்பெருமானாரே தேவரீர் அன்னைக்கு பண்ணினதான பிரபத்தி தான். சாச்சத்வயைவ கமலாரமணே அர்த்திதாயது க்ஷேமஸ்ஸயேவஹி யதீந்திர பவச்ருதானாம். எம்பெருமானாரே தேவரீருடைய திருவடிவாரத்தை சேர்ந்தவரான நம்போல்வர்க்கு நீர் பண்ணினதான அந்த பிரபத்தி தான் காரியகரமாவது தானே ஒழிய மற்றது எதுவும் காரியகரம் அல்ல. ஆக ஆச்சாரியாபிமானம் தான் பிரபத்தி போலே உபாயான
லோகாந்தரங்களுக்கு அங்கவுமாய் பிரபத்தியில் அசக்தனுக்கு இது என்னும்படியானதான அந்த ஆச்சாரியாபிமானத்தில் ஒதுங்கித்தான் நாம் இருக்க வேண்டியது. அதைத்தான் எறும்பியப்பா சாதித்தார். அபகத மதமானைஹி அந்திமோபாய நிஷ்டைஹி என்பதா 5வது உபாயமாக இருக்கக்கூடியதான பிரபத்திக்கும் மேல்பட்டதான உபாயமானது ஆச்சாரியாபிமானம். அந்த ஆச்சாரியாபிமானத்தில் ஸ்வகத ஸ்வீகாரம் என்ன, பரகத ஸ்வீகாரம் என்பதாக சொல்லி ஆச்சாரியன் நம்மை பற்றுவதுதான் பரம உத்தேசியமாக இருக்கு, பரம உத்கிருஷ்டமாக இருக்கு, தலைச்சிறந்ததாக இருக்கும்படியானத்தை கொண்டு அந்த ஆச்சாரிய பூர்த்தி யாரிடத்துல இருக்குன்னு கேட்ட எம்பெருமானாரிடத்துல தான் இருக்கு, மணவாள மாமுனிகள் இடத்துல தான் இருக்கு. முனையே நான்முகனே முக்கண்ணப்பான்னும் படியானதான கமப்பியாத்தியங்குரும் வந்தே கமலாகிருகமே தினம் என்பதாக அந்த ஆதி குருவானவனும் கூட முதல் முனி அவன்தான். அதான பிற்பாடு பராங்குஷ முனி என்ன, அதான பிற்பாடு நாதமுனிகள் என்ன, அதான பிற்பாடு யாமுன முனிகள் என்ன, அதான பிற்பாடு இராமானுஷ முனிகள் என்ன, அந்த ராமானுஜ முனியான பிற்பாடு வரவர முனிகள் என்ன, இந்த சத் சம்பிரதாயத்திலே வந்திருக்கக்கூடியதான ஸ்ரீமதித்யாதி ஸ்ரீ யுவே எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அந்த மாமுனிகளுடைய ஸ்தானத்தில் இருந்து இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை எல்லாத்தையும் கூட அனைவரும் பருகி அந்த ஆச்சாரியருடைய அந்த கிருபா கடாட்சத்துக்கு பாத்திரராகி ஐஹிக ஆமுஷ்மிகமான சகல பலங்களையும் அடைபவர்கள் ஆகுக என்பதாக இந்த 4000 திவ்ய பிரபந்த தாரான்னும்படியான உபன்யாச மாலையை அவர்கள் நமக்கு நிர்வாகம் பண்ணி காட்டினாரே. அப்பேற்பட்ட அவருடைய சுவாமியுடைய திருவடிவாரத்துக்கு திரும்பவும் கூடடியேன் பல்லாண்டு பாடுகிறேன். இப்பொழுது அதில் இந்த ஆச்சாரியாபிமானத்தையே எடுத்து சொல்லும்படியானதான அந்த நிஷ்கிருஷ்டமான ஞானத்தையே கொண்டதான அதையே வஸ்துவாக கொண்டிருக்கும்படியானதான இந்த ராமானுஜ நூத்தந்தாதியுடைய முதல் 5 பாசுரங்களையும் அதுக்கு வேண்டியதான தனியன் என்னும்படியான சில முக்தக ஸ்லோகங்களையும் கூட அடியேனுக்கு விஞ்ஞாபனம் பண்ண வேணும் என்பதாக ஸ்ரீ ஜீயர் சுவாமி அவர்களுடைய நியமனத்தை அதனை உச்சி மேல் கொண்டு மாலடி முடி மேல் கோலமாம் என்கிறதாக அந்த பெருமாள் திருமொழியில் குலசேகர பெருமாள் சொல்றாரு. அவருக்கு ஸ்வரூப நிரூபகனான தர்மம் எதுன்னு கேட்டா கொல்லிநகர் கோன் என்னும்படியான அந்த சேரலர் கோன் என்னும்படியானதான இந்த மூவேந்தர்கள் தமிழ்நாடு என்ன, சோழ மண்டலம் என்ன, பாண்டிய மண்டலம் என்ன, சேர மண்டலம் என்ன, இந்த அகண்ட பூமண்டலமாகிற பாரத வருஷத்துக்கும் கூட ராஜாவாக வழங்கி வந்தவர் குலசேகர பெருமாள். அவருக்கு அந்த கிரீட்டமல்ல, அவருக்கு சோபத்தரும்படியானதான அந்த அபிஷேகம் திருவபிஷேகத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு உண்மையாக இருக்கக்கூடியதான இன்னொரு கிரீட்டம் உண்டு. அது எதுன்னு கேட்டா மாலடி முடிமேல் கோலமாங் குலசேகரங்கிறதான பகவானுடைய திருவடி தாமரையில் இருக்கக்கூடிய அந்த தாமரை போன்னதான அதனை கிரீட்டமாக கொள்ளுவோங்கிறதான அதனைத்தான் அந்த பகவானுடைய திருவடி ஸ்தானத்தில் இருக்கிற நம்மாழ்வாரை அவருக்கு பூர்வதா பாவியாகவே நம்மாழ்வார் திருவவதாரம் அவர் அனுபவித்திருந்தாரோ இல்லையோ, அந்த நம்மாழ்வாருடைய வைபவத்தை எல்லாம் குலசேகர பெருமாள் அனுபவித்தமையாலை அந்த திருவாய்மொழி பிரபந்தத்தை எல்லாம் அவரும் கேட்டு இன்புத்திருப்பர். அந்த பிரணயரோஷத்திலே பராங்குஷ நாயகிக்கு வந்த அந்த அனுபவம் எல்லாம் கூட பரபக்தி பரஜான பரமபக்திகள் எல்லாமும் கூட குலசேகர பெருமாளுக்கு அமைந்திருக்கிறது அந்த பெருமாள் திருமொழியிலே. ஆனபடியாலை மாலடி முடிமேல் கோணமாம்ங்கிறதாக மாலடி என்ன நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வார் திருவடிவாரத்தை இவர் தமக்கு தம்முடைய உத்தமாங்கத்திலே கொள்ளும்படியான கிரீட்டமாக கொண்டாரே. அதுபோல அடியேனுக்கு எதுன்னு கேட்டா இப்பொழுது ஸ்ரீமதித்யாதி ஸ்ரீவேதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியுடைய திருவடிவாரத்தை அடியேன் சென்னி மேல் கொண்டு இதனை யதாசக்தி யதாமதி யதா காலம் இந்த ராமானுஜ நூத்தந்தாடிய முதல் 5 பாசுரங்களை விஞ்ஞாபனம் பண்ண போகிறேன். பகவானை அடைவதற்கு அடியேன் ஏற்கனவே விஞ்ஞாபனம் பண்ணினேனே. கர்மயோக, ஞான யோக, பக்தி யோகம் இத்தனையும் வேண்டியது. எதனைக்கு நாம் எப்படிதான் பகவானை அடையணும்னா அதுக்கு யாக்ஞவல்யர் மைத்ரேயிக்கு உபனிஷத்தில் சொன்னார். அதுதான் ஆத்மாவாரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யா என்பது ஆத்ம தர்சனமாக வேண்டியது. ஆத்ம தர்சனம்னா என்ன கேட்டால் பரமாத்ம தர்சனம் ஆக வேண்டியது. பரமாத்ம தர்சனத்துக்கு பிரதியோகியாக இந்த
ஜீவாத்ம தர்சனமும் ஆக வேண்டியது. ஜீவாத்ம தர்சனம் முதல்லாய் அந்த ஜீவாத்மாவுக்குள்ள அதுல அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமயம்னும்படியான பஞ்சகோஷங்களை ஒன்னை எடுத்து எடுத்ததாக அதனை பிரவேசம் பண்ணிட்டு விஞ்ஞானமய கோஷமாகிறதான் ஜீவாத்ம தர்சனமாகி அதனோடு நின்றுடக்கூடாது. அந்த ஜீவாத்மா ஞானானந்த ஸ்வரூபனாக அபகத பாத்மத்வாதி குணாஷ்டகத்தோடு கூடியிருக்கிற ஜீவாத்ம தர்சனமாகி அவனுக்கும் கூட அந்தர்யாமியாக இருக்கக்கூடியதான அந்த ஜீவாத்மாவுக்கு சேஷியாக இருக்கக்கூடிய பரமாத்ம தர்சனம் ஆக வேண்டியது. அந்த பரமாத்மா தான் ஜகத்காரணன், அவன் தான் சேஷி, அவனுக்கு சேஷபூதனாக இந்த ஜீவாத்ம தர்சனம் ததனுகுணமாக ஆக வேண்டியது. ஆக ஆத்மாவாரே திரஷ்டவ்யா ஸ்ரோத, அந்த ஆத்ம தர்சனம் ஆக வேண்டியது. ஆக ஆத்ம தர்சனம் ஏன் ஆக வேண்டியதுன்னு கேட்டா, ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதி என்னும்படியான பகவானோட ஒத்ததான சுத்தியை கொண்டு அந்த பகவத் கைங்கரியத்தை நாம் அனவரதமும் பண்ண வேணும்னா அந்த பகவத் தர்சனம் நமக்கு ஆக வேண்டியது. ஆக க்ஷியந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராபரே என்பதான பித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வசம்சயா க்ஷியந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராபரே. அப்போ பகவத் தர்சனம் உண்டாக வேணும்னு என்னன்னு கேட்டா, இவனுக்கு புண்ணிய பாபங்கள் எல்லாம் தொலைந்திருக்க வேண்டியது. புண்ணிய பாபங்கள் தொலைந்துடுத்துன்னா ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய, அங்கதான புண்ணியமும் போயிடுத்து பாபமும் போயிடுத்து, ரெண்டும் தொலைஞ்சு கொடுத்துன்னா அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த கர்ம பந்தம் போயிடுத்துன்னா பகவானுடைய அருள் தன்னால வந்து பகவான் நம்மை ஸ்வீகாரம் பண்ணி விடுறான். வித்யதே ஹிருதய கிரந்தி. அப்போ இவனுக்கு இருக்கக்கூடியதான இந்த கர்ம பாசங்கள் எல்லாம் விட்டு போயிட்டு க்ஷியந்தே சாஸ்ய கர்மாணி, இவனுடைய கர்மங்கள் எல்லாம் அவனை விட்டு போன பிற்பாடு அப்பொழுது நிரஞ்சன பரமம் சாமி உபைத்தின்னு சொன்னார். இது உண்டாகணும்னு என்ன பண்ணணும்னு கேட்டா, அந்த உபனிஷத்து சொல்லித்து அதுக்கு ஆத்ம தர்சனம் உண்டாக வேண்டியது. ஆத்ம தர்சனம் உண்டாக வேணும்னா பகவானை நாம் அவனுடைய ஸ்வரூப ரூப குண விக்கிரக விபூதிகள் எல்லாத்தையும் கூட உபனிஷத்தை கொண்டு ஸ்ரவணம் பண்ணணும். அதனை அத்தியனம் பண்ண பிற்பாடு ஆச்சாரியனிடத்தில் கேட்ட அர்த்தங்கள் எல்லாத்தையும் கூட ஒன்ன விடாதபடிக்கு நாம் மனனம் பண்ணணும். ஸ்ரோதவ்ய ஸ்ருதி வாக்கியேபியோ மந்தவ்ய சோபபத்திபிஹி. அங்கர்தான எதை கொண்டு நாம் கேட்க வேண்டியது, பகவானை கொண்டு கேட்ட அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு சொல்லியிருக்கே, அந்த ஸ்ருதி வாக்கியங்களை எல்லாத்தையும் கொண்டு பகவான் தான் சர்வ ஜகத்காரணன் என்பதாக அவனுடைய காரணத்துவ ரட்சகத்துவ அங்கத்தை கொண்டு முமுட்சு உபாசியனாக கொண்டு மோட்சப்பிரதத்துவம் அவனிடத்தில் இருக்கு என்பதாக அத்தனையும் காதால கேட்கணும். பகவா ஆச்சாரிய உபதேச முகத்தால கேட்ட பிற்பாடு மந்தவ்யஸ்ச உபபத்திபிஹி. இதெல்லாம் சரியா இருக்கா? அத்வைதிகள் ஒரு விதமாக அர்த்தத்தை சொல்றார், துவைதிகள் ஒரு விதமாக அர்த்தத்தை சொல்றார். சாங்கியனானவன் பரமாத்மாவே இல்லைன்னு சொல்லிவிட்டான். மீமாம்சகனானவன் இந்த பூர்வகாண்டத்தில் சொன்ன யஜ்ஞயாகாதிகளையே நிஷ்காமமாக பண்ணித்துன்னா தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தினுடைய பிராப்தியைத்தான் பரமாத்மானுபவங்கிறதான சொல்லிண்டெல்லாம் தானே இப்படியெல்லாம் சொல்லியிருக்க. எதுதான் நாம் கொள்ளுவது என்பதான அதை அறியணும்னு கேட்டா மந்தவ்யஸ்ச உபபத்திபிஹி அங்கர்தான இது பொருத்தமா அது பொருத்தமா எது பொருந்தும் என்பதாக யுக்தியுக்தமாக அதனை மனனம் பண்ணுவதுதான் மனனம் மந்தவ்யம். இத்தனை பண்ண வேண்டியிருக்கு. பகவத் தர்சனம் உண்டாக வேணும்னா, மனசுக்கு பகவத் தர்சனம் உண்டாகணும்னா இவனுக்கு புண்ணிய பாபங்கள் எல்லாம் தொலைஞ்சிருக்க வேண்டியது. புண்ணிய பாபங்கள் தொலைந்தால் அல்லது பகவத் தர்சனம் உண்டாறதில்லை. புண்ணிய பாபம் என்னைக்கு தொலைகிறதுன்னா, இந்த பண்பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் ஆறுதுன்னு கேட்டா இவளுக்கு கொஞ்சம் பைத்தியம் வந்து விட்டுருக்கு பித்த தோஷத்தால. அப்போ என்ன பண்ணா பைத்தியம் தெளிஞ்சு கொடுத்தா கல்யாணம் ஆறுதுன்னு விட்டா. அப்போ அவ வந்துட்டா ஜோதிஷியனிடத்திலிருந்து வெளியே வந்துட்டு இருக்கா. வந்த பிற்பாடு என்னடா என்ன கேட்டோம், இந்த பெண் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் ஆறுது, இந்த பெண் பிள்ளைக்கு இந்த விவாகத்துக்கு உபயுக்தமான இந்த வயசுல வந்து சித்த பித்த தோஷம் வந்து பைத்தியம் போல ஆயிட்டு இருக்காளே என்ன பண்றதுன்னு கேட்டா, ஆஹா கல்யாணம் பைத்தியம் தெளிஞ்சா ஆறுதுன்னு சொன்னா. அது வெளியே வந்தா ரெண்டு அடி வெளியே வந்து, அப்போ பைத்தியம் எப்போ தெளியறதுன்னு கேட்டுடுவோங்கிறத திரும்பி போன பிற்பாடு பைத்தியம் எப்போ தெளியறதுன்னு கேட்டா கல்யாணம் ஆச்சுன்னா தெளியறதுன்னா. அப்போ பைத்தியம் தெளிஞ்சால் அல்லது கல்யாணம் ஆறுது இல்லை, கல்யாணம் ஆனால் அல்லது பைத்தியம் ஆறுது இல்லை, அந்யோன்யாசிரியம் படியான தோஷம் வந்து கொடுத்து மனசுக்கு வந்ததா தர்க்கத்திலே அந்யோன்யாசிரியம்ங்கிறதான தோஷத்தை சொல்றார். அனவஸ்தா தோஷம் அந்யோன்யாசிரிய தோஷம் தான். அப்பொழுதோ புண்ணிய பாபங்கள் எல்லாம் தொலைந்திருந்தால் அல்லது
பகவத் தர்சனம் ஆறுதில்லை. பகவத் தர்சனமானாலல்லது புண்ணிய பாபம் க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரேன்னு சொல்லிட்டு தஸ்மின் திருஷ்டே தஸ்ய அந்த பராத்பரனான பகவானுடைய தர்சனம் உண்டானா நமக்கு புண்ணிய பாபங்கள் தொலையும்னா. பகவத் தர்சனம் எப்படி உண்டாருது? புண்ணிய பாபங்கள் தொலைஞ்சால் அல்லது உண்டாருது இல்லை. இப்படி இருக்கிற இந்த அந்யோன்யாஸ்ரீங்கிற தோஷம் எப்படித்தான் போறதுன்னா, அப்போ புண்ணிய பாபங்கள் எல்லாம் தொலையறதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணுவோமாக என்பதாக சொல்றார். பிராயஷ்சித்தம்னு கேட்டா பிராயஸ்ய பாபஸ்ய சித்தம் விசோதனம், பாபத்தை எல்லாம் நாம் போக்கிக் கொள்ள வேண்டியது. மனசுக்கு வந்ததா? பிராயஸ்ய, பிராயஹான பிராயஷ்சித்தத்தில் 2 பதம் இருக்கு. பிராயஹான பிராயஹா, பிராய பாபம் சமுத்திஷ்டா, பிராயஹானாலே பாபத்தை சொல்றது. பிராய பாபம் சமுத்திஷ்டா சித்தம் தஸ்ய விசோதனம், அதை போக்கிக் கொள்ளுவதற்காக. பிராயோ நாம தபப்ரோக்தம், தபஸை பண்ண வேண்டியது. தபஸை என்ன பண்ணணும்னு கேட்டா ஊன்வாட உண்ணா உயிர்காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நொந்துங்கிறாரு. அப்படி பஞ்சாக்னி மத்தியத்தில் இருந்து தபஸை எல்லாம் பண்ணித்துன்னா காயக்லேசங்களாலே நம்முடைய பாபங்கள் எல்லாம் தொலையும். பாபங்கள் எல்லாம் தொலைந்த பிற்பாடு ஞானம் அபிவிருத்தியாகும். பிராயோ நாம தபப்ரோக்தம் சித்தம் தஸ்ய விசோதனம், பிராயஹா தபஹா தஸ்ய சித்தம் நிச்சயா. இத்தை பண்ணினா அந்த பாபம் தொலைந்தே தொலையுங்கிறதா சொல்லிருக்கு. இப்படிப்பட்டதான பிராயஷ்சித்தத்தை நாம் பண்ணிக்கொள்ள வேண்டியது. அந்த பிராயஷ்சித்தத்தை பண்ணா பிராயோ நாம தபப்ரோக்தம் சித்தம் நிச்சய உச்சதே, தபோ நிச்சய சயுக்தம் பிராயஷ்சித்தம் இதி ஸ்மிருதா. நிச்சய சயுக்தம் பாபக்ஷயே சாதனத்வேன நிச்சிதம். பாபத்தை தொலையணும்னா அந்த பிராயஷ்சித்தங்களை பண்ணும். ஆனா அந்த பிராயஷ்சித்தத்தை பண்ணும் பொழுது அதுல ஏதேனும் ஸ்காலித்தியங்கள் உண்டாயிட்டுன்னா திரும்பவும் கூட பாபம் வந்து சேர்ந்து விடுறது. பிரபத்தி பண்ணவும் பிராயஷ்சித்தமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்முடைய பாபங்கள் எல்லாம் தொலைவதற்கு வழியே இல்லையே. நாம் கர்மயோகத்தை பண்ண முடியறதில்லை, ஞான யோகத்தை பண்ண முடியறதில்லை. பக்தி யோகம் அதை விட கஷ்டமா இருக்கு. சுகரம்னு சொன்னா பிரபத்தி யோகமோ அதை விட சுகரமா இருக்குன்னு பண்ண போச்சுன்னா அந்த பிரபத்தியில எத்தனை கஷ்டம் இருக்கு. அப்போ ஆச்சாரியாபிமானத்துல இருக்கு. அந்த ஆச்சாரியாபிமானத்துல போய் நாம் கிட்டணும்னா நமக்கு அதுக்கு ஒரு யோக்கியத்தை உண்டாக போகணுமே. அப்போ எப்படித்தான் வருவதற்கு நமக்கு உஜ்ஜீவனமே இல்லையோ என்பதாக சொன்னா அப்பொழுது சொல்லுகிறார், அந்த ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியில ஸ்ரீரங்கத்தில் நிறைய பேர் இருந்தா எம்பெருமானாருடைய கோஷ்டி என்ன நம்பெருமாள் கோஷ்டியோ நம்பிள்ள கோஷ்டியோ படியானதான் அந்த கோஷ்டியை காட்டிலும் எம்பெருமானாருடைய கோஷ்டி அத்தியந்த விலட்சணமாக இருந்தது. அப்போது என்ன ஆச்சுன்னா, எப்படிதான் எம்பெருமானாரை கிட்டுவது, பிரபத்தியை பண்ணலாமோன்னா நிறைய கூட்டமா இருக்கு, கிட்டவே போக முடியல. எங்க பண்றது, எப்படி போறது, நாம் இப்பேற்பட்டதான பாவியா இருக்கேனே, எம்பெருமானாரிடத்துல நெருங்குவது எப்படி என்பதா சொல்லி அந்த பாபத்தை எல்லாம் கழுவிண்டுட்டு அப்புறம்தான் எம்பெருமானார் இடத்துல போக வேண்டியது. எப்படித்தான் பண்றதுங்கிறதான நம் போல்வார் அடியேன் போல்வார் ஒருத்தர் ரொம்ப சஞ்சல மனஸ்கராக இருந்தார்னு வைத்துக் கொள்வோமாக. இதெல்லாம் நாடகம் போல அடியேன் கல்பனை பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கேன். அடியேன் போல்வார் தான ஒரு சாமானியராக எளிதாக இருக்கக்கூடியதான இந்த ஏதோ கிஞ்சித்து சாஸ்திரங்கள் எல்லாம் கேட்டிருக்கா, இப்படிப்பட்ட பிராயஷ்சித்தங்கள் எல்லாம் பண்ணிக்கணுமே, ஆத்ம தர்சனம் உண்டாக வேணுமே, பரபக்தி பரஜான பரமபக்திகள் உண்டாக வேணுமே, அதுக்கு சுகரமா இருக்கிற பிரபத்தியை பண்ணணுமே, அந்த பிரபத்தியை பண்ணணும்னா ஆச்சாரியர் வேணுமே, அந்த ஆச்சாரியரை கிட்டுவதும் நமக்கு கஷ்டமா இருக்கே, எப்படி பண்றதுங்கிறதான கேட்ட போது இங்க ஒருத்தர் இருக்கார் திருவரங்கத்தமுதனார் என்பதாக, அவரை போய் கிட்டுடுங்கோ. இத்தனை தூரம் அடியேன் இப்பொழுது இத்தனை விளம்பிதமாக இழுத்து 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 சொல்லிண்டே போனேன், அத்தனையும் கிட்டும் என்பதாக அந்த வேதப்பிரான் பட்டர் என்னும்படியானவர் இந்த தனியன் ஸ்லோகத்தை நமக்கு முக்தமாக இருந்த பாசுரத்தை நமக்கு அருளி செய்துள்ளார். ராமானுஷ நூத்தந்தாதிக்கு புகருவதற்கு முன்னதாக இந்த தனியன்களையும் கூட விஞ்ஞாபனம் பண்ண வேணுங்கிறதான ஜியர் சுவாமியுடைய ஆனதி அந்த நியமனத்தை அடியேன் உச்சி மேல் கொண்டு அதனையும் விஞ்ஞாபனம் பண்ணுகிறேன். முன்ன வினையகல மூங்கில் குடிய முதன் பொன்னங்கமல கம போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கணியாக சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் என்பதாக சொல்லுகிறார் இந்த பாசுரத்தில். அதுக்கு ஸ்வபுருஷமபிவீக்ஷ்ய பாசஹஸ்தம் வததி யமக்கில தஸ்ய கர்ணமூலே பரிஹர மதுசூதன பிரபன்னான் பிரபுரஹ மன்யன்றாம் ந வைஷ்ணவானாம்
திரும்பேன்மின் கண்டீர் திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்தொழாமாந்தரை இறைஞ்சியும் சாதுகராய் போதுமின்களென்னான் நமனும் தன் தூதுவரை கூவிச் செவிக்கு என்பதா நான்முகன் திருவந்தாதியில திருமழி செப்பிரான் சாதித்தாரே. விஷ்ணு புராணத்தில் இந்த ஸ்லோகத்தில் யமகிங்கர சம்வாதத்தில் இருக்கக்கூடியதான அந்த ஸ்லோகத்தினுடைய சாரார்த்தத்தையே நான்முகன் திருவந்தாதியிலே சாதித்துள்ளார். ஸ்வபுருஷம் அபிவீக்ஷ பாசஹஸ்தம் வததி யமக்கில தஸ்ய கர்ணமூலே. எல்லாரையும் போய் அந்தகனுடைய தூதனானவர்கள் எல்லாரும் கூட யமபாசத்தை வீசி நம்ம இழுத்து செல்லுகிறார்கள். அப்பொழுது ஆர்வத்தில் போகணும்னா பரிஹர மதுசூதன பிரபன்னான் பகவான் இடத்துல பிரபத்தி பண்ணதான ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்துல மறந்தும் நீங்கள் போகவே வேண்டாம். அப்போ நீர் எல்லாருக்கும் கூட ராஜாவன்னோ என்று கேட்க பிரபுரகம் அந்யன்று நான் வைஷ்ணவானாம் என்பதாக சொல்றது. அந்த வைஷ்ணவருடைய லட்சணத்தையும் கூட ஏகண்டலக்ன துளசி நளினாட்சமாலா ஏபா லலாட்டபலகே லசதூர்த்வபுண்ட்ரா ஏ பாகுமூல பரிச்சின்னித சங்கச்சக்ராக என்பதான சொல்லி இந்த பஞ்சசம்ஸ்காரங்களை எல்லாத்தையும் பெற்ற ஆச்சாரியனிடத்துல துவாதசோர்த்வ புன்றங்கள் எல்லாத்தையும் தரித்து அந்த துளசி மணி மாலை என்ன கமலமணி மாலை என்ன இதெல்லாம் தரித்திருக்கக்கூடியதான பாஹ்ய லட்சணத்தோட கூடியிருந்து சாந்த சமுதமாத்யனந்த கல்யாண குணங்களோடு இருக்க ஆத்ம குணங்களோடையும் கூடியிருப்பவர்கள் தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சொன்னாரு. அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துவ பூர்த்தி உண்டாக வேணும்னா ஆரிடத்துல போகணும்னா ராமானுஜரிடத்துல போக வேண்டியது. அந்த ராமானுஜர் நமக்கு கிட்ட வேணும்னா நமக்கு இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் தொலையணும்னா முன்ன வினையால மூங்கில் குடிய முதன் பொன்னங்கழக்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கணியாக சேர்த்தினேன் என்பதாக சொல்லுகிறார். இந்த திருவரங்கத்தமுதனாரானவர் இந்த 108 ராமானுஷ நூத்தந்தாதி ஆகிற பாசுரத்தை அருளி செய்தாரே. அந்த பெரியவரானதான திருவரங்கத்தமுதனா ஸ்ரீரங்காமிருத தேசிகர் என்பதாக அவருக்கு சம்ஸ்கிருதத்தினுடைய திருநாமமாக அமைந்திருக்கு. அவருடைய திருவடித்தாமரைகளை நாம் சென்னி மேலே நமக்கு அலங்காரமாக சூடுவோமே ஆகில் இந்த புண்ணிய பாபங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகலும். அங்கிறத முன்ன வினையகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கழக்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கு அணியாக சேர்த்தினேன் அங்கிறதான சொல்றார். பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தாய் மறுப்பொசித்தாய் மல்லடர்த்தாய் என்னும் வாசகமே உருப்பொலிந்த நாவினேனை உனக்குறித்தாக்கினை என்பதாக அந்த சென்னியோங்கில பெரியாழ்வார் பாடுகிறாரே. அதுபோல பகவானுடைய திருவடித்தாமரையை அவர் தம்முடைய சிரசிலை தரித்தார். நாம் எல்லாரும் கூட என்ன பண்ணணும்னு கேட்டா திருவரங்கத்தமுதனாருடைய அந்த திருவடித்தாமரையை நாம் நம்முடைய சென்னி மேல் சூடுவோமே ஆகில் முன்னை வினய அகல. இந்த ததா வித்வான் புண்ணிய பாபே விதூயங்கிறதான சுகிருத துஷ்கிருத ஸ்ருங்கலிகாத்வய பிரகிருதி மண்டல மந்திர பந்தனம். ஒன்னு பொன்னாலே ஆக்கப்பட்டதான சங்கிலி, ஒன்னு இரும்பாலே ஆக்கப்பட்டதான சங்கிலி. ரெண்டும் கூட சங்கிலி தான், பந்தனம் தான். புண்ணியங்களும் கூட பொன்னாலே ஆனதான விலங்கு, இது இரும்பாலே ஆனதான விலங்கு. புண்ணிய பாபங்கள் ரெண்டும் கூட அதிலேந்து விடுதலை கொண்டாத்தான் ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைத்திங்கிறதான அந்த பகவானுடைய சாலோக்கிய சாமீப்பிய சாரூப்பிய சாயுஜ்யங்களாகிறதான அந்த மோட்சம் உண்டாகி பகவத் நாராயண சாயுஜ்யம் அவாப்னோதி நாராயண சாயுஜ்யம் அவாப்னோதி என்னும்படியானதான அந்த சாயுஜ்ய மோட்சம் பரமசாயுஜ்ய மோட்சம் நமக்கு உண்டாக வேணும்னா அதுக்கு இந்த திருவரங்கத்தமுதனார் சாதித்ததான அந்த ராமானுஷ நூத்தந்தாதி அனுசந்தானம் பண்ணுவதற்கு முதல் முன்னதாக யோக்கியதா பாதனம் ஆகணும்னு கேட்டா நமக்கு திருவரங்கத்தமுதனாருடைய அந்த திருவடிவாரத்தை நாம் சூட வேண்டியது. அப்பொழுது என்ன ஆறுதுன்னு கேட்டா தென்புறத்தார்க்கு என்ன கடவுடையேன் ஞான் அங்கிறதான கிரியதே தஸ்ய யமேன நச்சர்ச்சா. யமன் என்ன யமபட்டர்கள் என்ன அவர்களோடு நமக்கு சம்பந்தமே உண்டாகாது. தென்புலத்தார்க்கு தெற்கு திக்கில் இருக்கக்கூடியதான தெற்கு திக்குக்கு நிர்வாகனான அந்த யாமீ மாபீர்மந்தமனோ விசிந்திய பூதா யாமீஷ்சிரம் யாதனாக நாமீன பிரபவந்தி பாபரிபவா சுவாமீனனு ஸ்ரீதரகாங்கிறதான முகுந்த மாலையில சொன்னாரே. அதுபோல யாமீஷ்சிரம் யாதனா
யம சம்பந்தமான யாதனைகள் என்ன, அது நமக்கும் அத்தோட நமக்கு சம்பந்தமே கிடையாது. தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் என்பதாக இந்த பாசுரத்தில் சொல்லி நமக்கு எல்லாம் விதமான கர்ம சம்பந்தங்களும் போக வேணும்னா முன்ன வினையகல அந்த அனாதி காலமாக பிரவருத்தமாக இருக்கக்கூடியதான அனாதி பாபரச்சிதாம் அந்தக்கரண நிஷ்டிதாம் யதீந்திர விஷயே சாந்திராம் வினிர்வாசய வாசனாம்ங்கிறதான பிரார்த்தனா பஞ்சகத்தில் அந்த ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் பிரார்த்தித்தாரே, அதுபோல நமக்கு சபாசனமாக அந்த புண்ணிய பாபங்களுடைய சம்பந்தம் எல்லாம் அற்று பகவானுடைய திருவடிவாரத்தில் ஏகாகிரதையோட பண்ணும்படியான தியான யோகம் எல்லாம் உண்டாவதற்கு எம்பெருமானாரை நாம் கிட்ட வேணுமோ இல்லையோ, அந்த எம்பெருமானாரை பிரார்த்திக்கிறார். அனாதி பாபரிச்சிதாம் அந்தக்கரண நிஷ்டிதாம் யதீந்திர விஷயே சாந்திராம் வினிர்வாசய வாசனாம் என்பதாக சொன்னாரே, அந்த ஸ்லோகத்தை நாம் இங்கே அனுசந்தானம் பண்ண வேணும். அந்த யோக்கியத்தை வரணும்னா நமக்கு என்ன வேணும்னு கேட்டா இந்த திருவரங்கத்தமுதனாருடைய திருவடிவாரத்தை நாம் போய்கிட்டு நாட வேண்டியது. அப்போ கிட்டு நாடினோமே ஆகில் அந்த யமனோட நமக்கு சம்பந்தமே இல்லாம போயிட்டு நமக்கு நல்வழி காட்டுவதாக இருப்பர் என்பதாக முன்னதாக அந்த திருவரங்கத்தமுதனாரை அவருடைய திருவடிவாரத்தை நாம் ஆசிரியிக்க வேண்டியது. அப்புறம் என்னன்னு கேட்டா நயந்தரு பேரின்பம் எல்லாம் பழுதென்னு நன்னினற்பால் சயந்தரு கீர்த்தி இராமானுஷ தாழிடமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத்தமுதோங்கும் அன்பால் இயம்பும் கலித்துறைய அந்தாதி ஓத இசை நெஞ்சமே என்கிறார். இதுல திருவரங்கத்தமுதனார் அந்த பாசுரத்தை முதல் பாசுரத்தை விஞ்ஞாபனம் பண்ணுகிறேன். அதுல முன்னதாக உஷா துணையாக தம்முடைய நெஞ்சை தம்முடைய திருவுள்ளத்தை கொண்டு அதனை சம்போதித்து பிரார்த்தனை பண்ணுகிறார். அதே போல இவ்விடத்திலையும் கூட இதனை அனுசந்தானம் பண்ணும்படியானதான ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியார் எல்லாரும் கூட முன்னதாக திருவரங்கத்தமுதனாருடைய திருவடிவாரத்தை தம்முடைய சென்னிமேல் அணியாக கொண்டு அப்புறம் இந்த பிரபந்த காயத்ரி என்னும்படியான 108 திவ்ய பிரபந்தங்களை எல்லாத்தையும் ராமாசுனுத்தந்தாதி பாசுரங்கள் எல்லாத்தையும் நெஞ்சமே ஓத இசை நீ என்னோட இருந்து எப்பவும் கூட இதனை அனுசந்தானம் பண்ணுவதற்காக அவளுடைய நெஞ்சத்தை பிரார்த்திக்கிறார்கள். அவர் அதனை நீ சககாரம் பண்ண வேண்டியது ஏகாகிரதையோடு இருந்து வேற விஷயங்கள் எல்லாத்திலையும் புகராதபடிக்கு சப்தாதீன் விஷயான் பிரதர்ஷ விபவம் விஸ்மாரிய தாஸ்யாத்மகம் என்பதாக சொல்லியிருக்கிற எல்லாத்தையும் காட்டிட்டு அதில் நம்முடைய மனசெல்லாம் பிரபணமாகும்படியானதான பகவான் பண்ணியிருக்கானே இந்த மாயையை அதிலேருந்து விடுதலை அடையணும்னா நமக்கு இந்த ராமாசுனுத்தந்தாதியாகிறதான இந்த பிரபந்தத்தை அனுசந்தானம் பண்ண வேண்டியது நெஞ்சமே. இப்பேற்பட்டதான திருவரங்கத்தமுதனாரை ஏன் நாம் போய்கிட்டு நாட வேண்டியது? அவர் இந்த 108 திவ்ய பிரபந்தங்களாகிறதா 108 பாசுரங்களாகிறதான ராமாசுனுத்தந்தாதியை சாதித்தமையாலே அவர் அருள் செய்ததான் இந்த ராமாசுனுத்தந்தாதியை நாம் நித்தியமும் அனுசந்தானம் பண்ண வேண்டியது. நயந்தரு பேரின்பம் எல்லாம் இந்த சித்தின்பங்கள் எல்லாத்தையும் அளிக்கக்கூடியதான இந்த வீடுமின் முத்தமும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே என்பதாக இந்த சப்தாதீன் விஷயான் பிரதர்ஷ விபவம் விஸ்மாரிய தாஸ்யாத்மகம் வைஷ்ணவ்யா குணமாயை ஆத்மனிவகான் விப்ளாவிய பூர்வ புமான் என்பதாக இத்தனை எல்லாத்தையும் சப்தஸ்பர்ஷ ரூப ரசகந்தங்களாகிறதான ஐம்புலன்கள் எல்லாத்தையும் இழுக்கக்கூடியதான இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பகவான் உண்டாக்கி வச்சுட்டான். மத்பாத பத்ம விமுகோய மிதீவ ஜந்தும் நாவேக்ஷசே என்பதாக கொண்டு விஷயத்தில் சுகத்துவ புத்தியும் கொடுத்துட்டான், விஷயங்களையும் கொடுத்துட்டான். இப்படி இருக்கும் பொழுதோ அதெல்லாத்திலுமே இருந்து நாம் இந்த தேகத்திலே இருக்கக்கூடியதான இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் கூட அதனுடைய வழியிலே விட்டுண்டு போயிட்டு இருக்கோமே. நயந்தரு பேரின்பம் எல்லாம் பழுது இத்தாலே பிரயோஜனம் இல்லை என்பதாக ஆர் அறிவர்களோ அவர்கள் நன்னினற்பால் அப்பேற்பட்டவர்களுக்கு சயந்தரு கீர்த்தி இராமானுஷ தாளி இராமானுஷ முனி தாளினமேல் அவர்களுக்கு धर्मार्थ कामा मोक्षाश्च न नित्या धर्मार्थ कामा सर्वेपि न नित्या मोक्ष एव हि
நித்யஸ்தஸ்மாத் ததர்த்தாய யதேத மதிமான்னரஹா என்பதாக சொல்றது. சேமனல் வீடும் பொருளும் தருவமும் சீரிய நற்காமும் என்கிற நான்கென்பர்ங்கிறார் ராமாச நூத்தந்தாதிலே. சதுர்வித புருஷார்த்தம் சதுர்வித புருஷார்த்தம்ங்கிறதாக எல்லாரும் சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லப்படுறது. தர்மார்த்த காமா மோக்ஷாச்ச புருஷார்த்தா உதாகிருதாக ஏதத் சதுர்விதம் வித்யாத் புருஷார்த்த பிரயோஜனம் அங்கிறதான சொல்றது. ஆனா அந்த தர்மார்த்த காமங்களை வைத்துக்கொண்டு தர்மார்த்த காமா சர்வேபி நனித்யாகா, இந்த நிலைக்கு வர வேண்டியது தர்மத்தை கொண்டு அந்த காமம் என்ன மோகங்கிறதான அர்த்தம் என்ன காமம் என்ன அதிகத பரமார்த்தை அர்த்த காம அனபேட்சைன்னு சொல்லிட்டு மணவாளமாவுடைய திருவடிவாரத்தை சேர்ந்தவர்களுக்கு அர்த்த காமங்களை ஊத்தமே இருக்க போறதில்லை. அவர்கள் பகவத் கைங்கரியமாகிறதான அந்த மோட்ச புருஷார்த்தத்திலேயே நெருங்கி இருப்பவர்களானபடியாக சொல்றது. தர்மார்த்த காமா சர்வேபி நனித்யாக மோட்சயேவஹி நித்யஸ்தஸ்மாத் ததர்த்தாய யதேத மதிமான்னரஹா. புத்திசாலியானவன் அறிவுடைத்தானவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா மோட்சத்திலே அவன் சிந்தனை பண்றான். இது நான்கும் கூடத்தான் புருஷார்த்தம். சேமனல் வீடும் பொருளும் தருவமும் சீரிய நற்காமும் என்னிவை நான்கென்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமும் அறம்பொருள் வீடுதற்கென் உரைத்தான்கிறதான அந்த புருஷார்த்த சதுஷ்டயத்திலே பகவத் கைங்கரியம்தான் பரமப்பிராபியமான புருஷார்த்தத்திலே எல்லாம் தலை சிறந்தது என்பதாக இருப்பவர்கள் ஆரோ அப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நயன்தரு பேரின்பம் எல்லாம் பழுது என்பதான சப்தாதி விஷயங்கள் எல்லாம் கூட பிரயோஜனம் இல்லை. அர்த்த காமங்கள்ல அது உத்தேசத்தை விட்டுட்டு பகவத் கைங்கரியத்தில் திருவடிவாரத்தில் கைங்கரியம் பண்ணணும்படியான பகவத் பாதார விந்தங்கள்ல நித்திய கைங்கரியத்தை பண்ணும்படியானதான அந்த நிலைக்கு வரணும்னா ராமானுஷருடைய திருவடிவார சம்பந்தத்தை வேணும். அப்பேற்பட்ட நன்னினர்பால் சயம் தரு கீர்த்தி அவர்களுக்கு ஜயப்பிரதமாக இருக்கக்கூடிய மோட்ச சாம்ராஜ்யத்தை நமக்கு அளிக்கக்கூடியதான ராமானுஜமுனி தாளிட மேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத்தோங்கும் அன்பால் இயம்பும் கலித்துறை அவருடைய திருவாடிவாரத்தை கொண்டு கலித்துறை அந்தாதி என்னும்படியான இந்த சந்தஸோட கூடியதான இந்த பாசுரங்கள் 108 பாசுரங்களை அந்த திருவரங்கத்த முதலார் நமக்கு பிரசாதித்தருளினாரே. அப்பேற்பட்டதான இந்த பிரபந்தத்தை ஓத இசை நெஞ்சமே என்னுடைய உள்ளமே நீ இதை என்ன அனவரதமும் கூட நித்தியமாக அனுசந்தானம் பண்ணுவதற்கு நீ அடியேனுடனே நீயும் சககரிக்க வேண்டியது என்பதாக பிரார்த்திக்கிறார். அங்க இருக்கக்கூடியதான ஸ்ரீ வைஷ்ணவர் எல்லாரும் பண்ணும்படியான பிரார்த்தனை என்னன்னு கேட்டா இந்த ராமானுஜாதியார பிரபந்தத்தை நித்தியமும் கூடத்தான் நாம் அனுசந்தானம் பண்ண வேண்டியது. சொல்லின் தொகை கொண்டு உணதளிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பரேத்தும் என் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்லு அருசமய வெல்லும் பரம இராமானுஷா இதன் விண்ணப்பமே என்பதாக அடுத்து பாசுரமும் கூட அதனோடு தனியனாக சேவிக்கப்படுகிறது. எம்பெருமான இதுக்கு ஆர்தானே இதுக்கு நமக்கு வழிகாட்டுவது திருவரங்கத்த முதனாரை நாம் சேவிச்சுட்டோம். திருவரங்கத்த முதனாருடைய திருவடி தாமரைகள் இரண்டையும் நம்முடைய உச்சி மேல் கொண்டோம். அவர் சாதித்ததான அவர் பிரசாதித்தருளிதான ராமானுஜ நூத்தந்தாதியை அனுசந்தானம் பண்ணணுங்கிறதா உத்தேசத்தோடையும் வந்துட்டோம். ஆக என்ன பண்ணணும் சொல்லின் தொகை கொண்டு 108 தடவை இந்த காயத்ரியை திரைவர்ணிகர்கள் எல்லாரும் கூட அனுசந்தானம் பண்ணிண்டே இருப்பார்களோ இல்லையோ அந்த நித்திய கர்மாவா இருந்தால் சந்தேக பண்ணிட்டு அதுக்கு உபாசனாங்கமாக இருக்கக்கூடிய காயத்ரியின் சந்தசாம் மாதான்னும் படியானதான அந்த காயத்ரி மந்திரத்தை அனைவரும் கூட திரைவர்ணிகர்கள் எல்லாரும் த்விஜர்கள் எல்லாரும் கூட அனுசந்தானம் பண்ணிட்டு இருப்பார. இப்பொழுதோ அது அதிகிருதாதிகாரமா போயிட்டு அதுல அதிகாரம் இல்லாதவர்கள் அத்தனை பேருக்கு ஸ்திரீகள் எல்லாருக்கும் கூட அதிகாரம் இல்லை. அதில் பங்கு கொள்வதற்கு ஏதோ ஒரு காரணங்களால எல்லாத்தையும் கூட அதிகாரமற்றவர்களுக்கு அப்போ உஜ்ஜீவனமானது எதுன்னு கேட்டா இந்த 108 தடவை ராமானுஷ 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 என்னும்படியானதான அந்த திருநாமத்தை கொண்டதான இந்த பிரபன்ன காயத்ரியை நித்தியம் அனுசந்தானம் பண்ணிவிட்டா அந்த பலம் நமக்கு உண்டாகும் என்பதாக சொல்லி
சொல்லின் தொகை கொண்டு உனததிப்போதிக்கு தொண்டு செய்யும் நல்லன்பரேத்தும் உன் நாமமெல்லாம் இந்த கூராதிநாத குருகேஷ முகாத்திய பும்சாம் பாதானு சிந்தன பர சததம் பவேயம் நித்தியம் யதீந்திர தப திவ்ய வபுஸ்மிருதோமேங்கிறதான இந்த விம்சத்தியிலை மணவாள மாமிகள் பிரார்த்திக்கிறாரே, அந்த எம்பெருமானாருடைய அந்த திவ்ய கட்டாட்சம் வரணும்னு கேட்டா எம்பெருமானாருடைய திருவடிவை எப்பொழுதும் அனவரத்தம் நாம் சிந்தனை பண்ண வேண்டியது. அது அனவரத்தமும் சிந்தனை பண்ணணும்னு கேட்டா நல்லன்பரேத்தும் உன்னாமெல்லாம் கூராதிநாத குருகேஷ முகாத்திய பும்சாம் பாதானு சிந்தன பர சததம் பவேம் ஆத்ய என்னும்படியானதான அந்த கோஷ்டியில இருக்கக்கூடியதான இந்த திருவரங்கத்தை முதனார் அவரையும் கூட்டிண்டு அவ்விடத்துல பார்க்கணும். திருக்குறை பிரான் பிள்ளான் என்ன, அந்த முதலியாண்டான் என்ன, ஆழ்வான் என்ன, இவர்களோட சபாந்தேயமாக கூறப்பட்டவரான திருவரங்கத்தை முதனாரே முதலை வணங்கிட்டோம். இப்பேற்பட்டதான அந்த சொல்லின் தொகை கொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பரேத்தும் உன் நாமம் எல்லாம் இத்தனை பேர் ஸ்ரீ வைஷ்ணவர் அனைவரும் கூட ராமானுஜாரியருடைய திருநாமத்தையே எப்பொழுதும் பரவி பாடிண்டே இருப்பார்களே, அவர் சொல்லும்படியானதான அந்த எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்லு திவாராத்திரி விபாகமர எப்பொழுதும் கூட ராஜகுமாரனுக்கு கற்பூர நிகரம் இன்னிக்கே நாக்கு வரலுமா போலே துவயமந்திரத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கணுமோ இல்லையோ, அந்த ஸ்தானத்திலே துவயமந்திரத்தோட கூடிண்டு இந்த ராமானுஜத்வயம் என்ன, ராமானுஜ அஷ்டாட்சர் என்ன, நாராயண என்னும்படியான 4 எழுத்து இருக்கு. முதல் 2 எழுத்து குருவா இருக்கு, நா தீர்க்கமா இருக்கு, ரா 2வது எழுத்தும் கூட தீர்க்கமா இருக்கு, யா ந இது 2ம் லகுவா இருக்கு. அப்படியே ராமானுஜ என்னும்படியானதான 4 எழுத்தும் கூட அதே போல முதல் 2 எழுத்து குருவா இருந்து 2 எழுத்து லகுவா இருக்கிறபடியால் இந்த நாராயணா என்னும்படியானத்தை அந்த ஸ்தானத்தில் ராமானுஜங்கிற எழுத்தை நாம் சேர்த்துட்டோம்னா ராமானுஜ மூல மந்திரம் சித்தமாகும். அந்த இடத்துல ஸ்ரீமத் ராமானுஜரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹாங்கிறது ராமானுஜ துவயமா இருக்கும். இதை எல்லாத்தையும் கூட நாம் நித்தியமாக அனுசந்தானம் பண்ணிட்டு இந்த ராமானுஜருடைய அந்த சரமஸ்லோகமும் கூட இருக்கு, அது ஆச்சாரியரிடத்தில் பெற வேண்டியதா இருக்கு. இந்த ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹாங்கிறது லௌகிகமாக இருக்கு, அது அகஸ்த சம்ஹிதையில சொல்லப்பட்டதான அந்த பாஞ்சராத்திரத்தில் சொல்லப்பட்டதான அந்த லக்ஷ்மண மகாமந்திரத்தையே எம்பெருமானாருடைய மந்திரமாக நம்முடைய சம்பிரதாயத்தில் அனைவரும் கூட அங்கீகாரம் பண்ணியிருக்கும்படியானதான அந்த ராமானுஜ திருநாமத்தை கொண்டதான அதனை பண்ணணும்னா அருசமய வெல்லும் பரம இதுக்கு அந்த சங்கர பாஸ்கர யாதவ வாட்ட பிரபாகரர் தங்கள் மதம் நும்படியானதான அந்த தர்க்கபாதத்தில் எத்தனை பேர் எல்லாரையும் கூட ஷட் தர்சனங்கள் எல்லாத்தையும் பாக்கியமான குதிருஷ்டிகளாகிறதான அந்த ஷட் தர்சனங்கள் எல்லாம் வென்று தம்முடைய ஸ்ரீபாஷ்யத்தை நெறிநாட்டி வியாச சித்தாந்தம் என்ன அந்த உபாவேத கிரந்தௌ கடயிதுமலம் சூக்தி பிரசவுங்கிறதான பராங்குஷ முனிகளுடைய சித்தாந்தமும் வியாச முனிகளுடைய சித்தாந்தமும் கூட உபனிஷத் சித்தாந்தமா இருக்குன்னு உபயவேதான் பிரவர்த்தனம் பண்ணினதான எம்பெருமானார் அவருடைய சாமர்த்தியத்தை அந்த தர்க்கபாதத்தில் எடுத்து காட்டினாரே. கூறும் சமயங்கள் ஆறும் குலைய குவலயத்தை மாறன் பணித்த மறை உணர்ந்தோனேங்கிறதான சொல்லி கலிமிக்க சென்னல் கழனி குறையல் கலைப்பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு தன்னுள்ளம் தடுத்து அதனால் ஒலிமிக்க சீயமி ராமானுஷன் என்பதாக சொல்றாரு. இப்படி பராங்குஷ முனி என்ன பரகால முனி என்ன இவருடைய ஸ்ரீசூக்தி எல்லாத்தையும் கொண்டு அருசமயத்தியம் வெண்ணாரே ராமானுஜர். அப்பேற்பட்டவரான ராமானுஜரே சரணம் புகுவோமாக. தேவரீருடைய திருநாமத்துக்கு பிரதிபந்தகங்கள் ஏதேனும் வருமாயில் தேவரீரே அந்த பிரதிபந்தத்தையும் போக்கி அடியேனுடைய அல்லும் பகலும் ரஹா திவாராத்திரி விபாகமர 24 மணி நேரம் வருஷந்தோறமும் கூட ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே என்பதாக ஈண்டு பல்யோனிகள் தோர் உழல் இந்த மனசை பார்த்து சொல்றாரே. அப்படி எல்லா ஆண்டுகள் நாள் திங்களாய் ராமானுஷருடைய அந்த திருநாமத்தையே நாம் அனுசந்தானம் பண்ணும்படியாக வெல்லும் பரம இராமானுஷா. ராமானுஷரை எந்த உம்மிடத்தில் என்ன விண்ணப்பும் உமக்கு அப்போ என்ன பண்ணார், திருவரங்கத்த முதலார் இடத்துல சரணம் புகுந்துட்டா, அவருடைய ராமானுஷந்தாதி கோஷ்டியில வந்துட்டா. யாரோ புதுசா ஒருத்தர் பாடிட்டு இருக்காரு, இந்த குரலை கேட்டதில்லையே என்பதாக ராமானுஷர் திரும்பி பார்த்தார். இதெல்லாம் நாம் நாடகத்தில் சொல்லார் தமிழ் ஒரு மூன்றும் சுருதிகள் 4 சொல்றத அந்த மூத்தமிழ் எல்லாத்தையும் வல்ல
வல்லவர் ராமானுஷரோ அல்லவோ அந்த நாடகம் இயல் இசை நாடகம்ங்கிறதாக அந்த நாடகத்தை எல்லாம் இந்த தனியனை நாம் எல்லாம் இப்பொழுதுதான் இந்த இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அங்கே சங்கீத மகோத்சவம் நடத்திட்டு இருக்கார் ஸ்ரீமதி இத்தியாதி ஸ்ரீ எதிராஜ நாராயணர் ஜிஎஸ் சுவாமி அவர்கள். அப்படி சொல்லார் தமிழர் மூன்னையும் கூட எம்பெருமானார் எப்படி விஸ்தாரப்படுத்தினாரோ இன்னைக்கும் கூட ஸ்ரீமடத்தில் சொல்லார் தமிழ் மூன்னும் கூட விஸ்தாரமாக நடந்துருக்கு. அப்பேற்பட்டதான ஸ்ரீமதி இத்தியாதி ஸ்ரீ ஜிஎஸ் சுவாமிகளால் அடியேன் ஏவியிடவே இதனை நான் அடியேன் விஞ்ஞாபனம் பண்ணிட்டு இருக்கேன். அருசமய வெல்லும் பரம அங்கிறதான இப்பேற்பட்டதான திருநாமங்கள் எல்லாத்தையும் அனுசந்தானம் பண்ணுவதற்கு விரோதி நிரசனத்தை பண்ணும்படியான ராமானுஜரே இதனை இந்த திருநாமங்கள் 108 அனுசந்தானம் பண்ணுவதாக தேவரீர் அடியேனுக்கு அனுகிரகம் பண்ண வேணும் என்பதாக இந்த தனியனுடைய அர்த்தமாக இருக்கு. இது சோமாசியாண்டான் அருளி செய்தது என்பதாக இந்த தனியனை அனுசந்தானம் பண்ணுகிறார்கள். அப்போ ராமானுஜேதி சதுரா சதுராட்சராணிங்கிறதா சொல்றது. நச்சேத் ராமானுஜேத்யேஷா சதுரா சதுரக்ஷரி காம் அவஸ்தாம் பிரபத்யந்தே ஜந்தவோ ஹந்த மாதிரிஷான்னும்படியான கூறத்தாழ்வான் இந்த ராமானுஜா என்னும்படியான 4 எழுத்து இல்லாம போயிட்டா ஜிக்வாதலே மமலிகானி யதாசிலாயாம் ராமானுஜேதி என்னும்படியான கல்வெட்டில எழுத்து அதை பொறித்தா போல இந்த 4 எழுத்தை என்னுடைய நாக்கில் நான் எழுதி கொள்ளுகிறேன் என்பதாக பிரார்த்திக்கிறார். அதுபோல இப்பேற்பட்டதான ராமானுஜ நூத்தந்தாதிலே அந்த பிரபன்ன காயத்ரியாக 108 தடவை ராமானுஜ ராமானுஜன்படியான ராமாக்களை அனுசந்தானம் பண்ணிட்டோம்னா நமக்கு கரதல கலிதாசா மோட்ச சாம்ராஜ்ய லக்ஷ்மிங்கிறதான உபய விபூதி நாயகத்துவத்தையான ஸ்ரீரங்கநாதராலே வழங்கப்பட்டதான ராமானுஜரை அவருடைய திருநாமத்தை நாம் சங்கீர்த்தனம் பண்ணவாறே நமக்கு எல்லா பொருள்களும் கிட்டும். தர்மார்த்த காம மோட்சங்கள் அத்தனையும் நமக்கு கிட்டும் என்பதாக சொல்லி இனியன் குறை நமக்கு ஒரு விதமான குறையும் இல்லை என்பதாக சொல்றார். 4 விதமான ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் பரமம் பதம்பா ஐஸ்வரத்திலும் அக்ஷரகதியானும்படியான ஆத்ம பிராப்தியிலும் நமக்கு நோக்கம் இல்லை. நமக்கு நோக்கம் இருப்பதெல்லாம் ஆச்சாரியன் திருவடிவாரத்தை அடைந்து பகவத் கைங்கரியத்தை அனவரத்தமும் பண்ணுவதுதான் நமக்கு பரமமோட்சமாக கொண்டிருந்தாலும் கூட அவனுக்கு உலகத்தில் விந்ததே பிராஜாபத்தியம் ராயஸ்போஷம் கோபத்தியம் தத்தோமிருதத்துவம் அஷ்டுதே என்னும்படியான கிரமமுக்தி எல்லாம் நமக்கு கிடையாது. நேரே அர்ச்சிராதி மார்க்கத்தில் போயிட்டு பகவத் கைங்கரியத்தில் வாழ்வாருக்கு எப்படி சூழ் விசும்படி முகில் தூரியம் முழக்கினாங்கிறதான அர்ச்சிராதி மார்க்கம் எல்லாத்தையும் கூட பகவான் காட்டினானோ அந்த அர்ச்சிராதி மார்க்கத்திலே எம்பெருமானாருடைய திருவடிவாரத்தை அடைந்தவர்கள் அனைவருக்கும் கூட மோட்ச சாம்ராஜ்யம் உண்டாகி நாராயண சாயுஜ்யம் அவாப்னோதி நாராயண சாயுஜ்யம் அவாப்னோதி என்னும்படியானதான அந்த பரமசாயுஜ்ய மோட்சமாகிறது நமக்கு கையிலங்கு பையரவினடை பள்ளியன் மாயனங்கு பரமபதம் உங்களுக்கான் கையிலங்கு நெல்லிக்கனியாக வருகிறது. அதனை சொல்லின்றிருக்கார் சோமாசியாண்டான். இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த 108 சாவித்திரி என்னும் முனிதந்த 108 சாவித்திரி இந்த திருவரங்கத்த முதனாராகிறவர் 108 சாவித்திரி என்னும்படியான அந்த சாவித்திரியார் அந்த காயத்ரியா ரிஷிர் விஸ்வாமித்ரா என்னும்படியான அந்த முனி என்ன அந்த சந்தஸ் என்ன இதெல்லாம் சொல்லி அந்த அதை அனுசந்தானம் பண்றா போல இந்த 108 பிரபன்ன காயத்ரியை இந்த திருவரங்கத்த முதனார் சாதித்தாரே அது நுண்பொருளை கலித்தந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி. இந்த கலித்துறை அந்தாதி என்னும்படியான அந்தாதிப்பு கிரமத்தில் 108 பாசங்களாக கொண்டு 108 காயத்ரி மந்திரத்தை ஜபிக்குமா போல அத்தனை பேருக்கும் கூட ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் அது அதிகிருதாதிகாரம் ஆயிட்டு. இது சர்வாதிகாரம் இருக்கு. சர்வாதிகாரம்னா வீதியில போறதெல்லாம் சொல்றதுக்கு அதிகாரம் இருந்ததே ஆகிலும் கூட ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தத்தை பெற்று அவருடைய மூலமாக உபதேசத்தையும் பெற்று இந்த கோஷ்டியில் எல்லாத்தையும் சேர்த்து ஸ்ரீ வைஷ்ணவர் அனைவரோடையும் அடியார்கள் குழாங்களுடன் கூடி நின்று ஆடும்படியானதான நிலையை நமக்கு உண்டாகும்படியானதானத்தானே ஸ்ரீமதி இத்தியாதி ஸ்ரீ எதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜியர் சுவாமி அவர்கள் இந்த 4000 திவ்ய பிரபந்த தாரா என்பதையும் அமைத்து வைத்து அனைவரும் கூட இதில் ஊத்தமுடையவராக கொண்டு வந்து திரண்டு வந்து சுவாமியுடைய திருவடிவாரத்தில் சேர்ந்து இசைந்து இணைந்து பஞ்சசம்ஸ்காரத்தை பிராப்தியை பெற்று
கற்று இந்த ராமானுஷ நூத்தந்தாதியாகிறதான இந்த பிரபந்தத்தை எல்லாம் உபதேச முகேன கற்று அறிந்து யதாசக்தி அதனுடைய அர்த்தானுசந்தானத்தையும் பண்ணிண்டு நித்தியமாக அனுசந்தானம் பண்ணினா அதுக்கு நமக்கு வழிகாட்டினவராறு புனிதன் திருவரங்கத்தமுதாகிய புண்ணியன் அங்கிறதான அந்த ராமானுஷரையே அனவர்த்தம் போத்தும்படியான அந்த புண்ணியனான பவித்ரானாம் பவித்ரம்யோ மங்களானாஞ்ச மங்கலம் படியானதான பவித்திரராக இருக்கக்கூடியான திருவரங்கத்தமுதனால் இந்த 108 சாவித்திரியினுடைய ஸ்தானத்தில் ராமானுஜர பெயரை இட்டு இந்த மகா மந்திர ரூபமாக இருக்கக்கூடியதான ராமானுஷ நூத்தந்தாதி நமக்கு வழங்கினாரே அவரை இதுக்கு நமக்கு குறையே இல்லை என்பதாக இந்த தனியனுடைய சாரார்த்தமாக உள்ளது. எந்த சாஸ்திரத்தில் வந்தாலும் கூட உத்தேசியம் லக்ஷணா பரீட்சா என்பதாக இருக்கு. லௌகிக சாஸ்திரமாக இருந்தாலும் இருந்துடுக, வைதிக சாஸ்திரமாக இருந்தாலும் எடுக்க, எந்த அரிசமயமாக இருந்தான சாங்கிய யோக அந்த நியாய வைசேஷிக பூர்வோத்தர மீமாம்சைகள் என்ன வேண்டாம், அவைதிகமாக இருக்கக்கூடியதான பௌத்த சார்வாகாதி தர்சனங்கள் எல்லாத்தையும் கூட ஏதே சாஸ்திர பிரவர்த்தகான்னு சொல்றா. சார்வாகனும் கூட பிரகஸ்பதியும் கூட சாஸ்திர கிரமத்தில் சார்வாக மதத்தையும் சித்தாந்தத்தை எல்லாம் எழுதியுள்ளார். அந்த எந்த சாஸ்திரமாக இருந்தாலும் கூட அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்படும்படியானத்தை உத்தேசியம் நாம்னா சங்கீர்த்தனம் பண்ண வேண்டியது. நாம சங்கீர்த்தனம்னா பகவன் நாம சங்கீர்த்தனம் நினைச்சுட வேண்டாம். இந்த இடத்துல சொல்றது நாம்னா சங்கீர்த்தனம். இந்த கிரந்தத்தில் என்னதான் சொல்லப்படுகிறதுங்கிறத சொல்லணும். அதாத்தோ தர்ம ஜிக்ஞாசா அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. முதல் சூத்திரத்தில் உத்தேசத்தை சொல்றா. இந்த கிரந்தத்தில் இப்போ நடக்கக்கூடியதான விஷயம் என்ன அங்கிறதான் சொல்லி இப்பொழுது பிரம்மத்தை பத்தி பிரம்ம விசார கர்த்தவியா, பிரம்மத்தினுடைய விஷயம் எல்லாமும் கூட இப்பொழுது சர்ச்சை நடக்க பெறுகிறது என்பதாக உத்தேசத்தை சொல்றார். அப்புறம் கிந்தத் பிரம்ம, அந்த பிரம்மம் என்ன, தர்மஹா கஹா அங்கிறதான வருது. அதாத்தோ தர்ம ஜிக்ஞாசான்னு உடனே தர்மஹான்னா என்னன்னு கேட்டா அந்த கேள்வி அதுக்கு லட்சணத்தை சொல்றார். அது எங்க என்ன, அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு முதல் ஜிக்ஞாசாதிகரணத்தில் ஒரு சூத்திரத்தில் உத்தேசத்தை சொன்ன பிற்பாடு யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஜன்மாத்யஸ்ய யதஹா அங்கிறதான சொல்லி இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் கூட சேதனா சேதனாத்மகமான இந்த பிரபஞ்சம் எத்தாலை உருவாகுகிறதோ, எத்தாலை நிலநின்று இருக்கிறதோ, எத்தாலை கொண்டு அந்த பிரளய காலத்தில் எதனை போய் சேருகிறதோ, அந்த மோட்ச காலத்தில் எந்த பிரம்மத்தினுடைய சாயுஜ்யத்தை அடைகிறதோ அதுதான் பிரம்மங்கிறதான அதனுடைய லட்சணத்தை எடுத்து காட்டினார். யதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்விசந்திங்கிறதான உத்தேசத்தை முதல் சூத்திரத்தில் சொன்னார். இரண்டாவது சூத்திரத்தில் லட்சணத்தை சொன்னார். அடுத்து வருகிறதெல்லாம் கூட அந்த லட்சணத்துடைய பரீட்சையாக இருக்கிறது. இதே தான் இந்த கிரமத்தை தான் அந்த ஸ்ரீவச்சன பூஷணமான கிரந்தத்திலையும் பார்க்கலாம், தத்துவத்ரய கிரந்தத்திலையும் பார்க்கலாம், முமுட்சுப்படியிலும் பார்க்கலாம். முமுட்சுக்கறிய வேண்டும் ரகசியம் 3 அங்கிறதான் சொன்னார். அந்த ரகசியமாவது சொன்னார், முமுட்சுவான சேதனனுக்கு மோட்சம் உண்டாம் போது தத்துவத்ரய ஞானம் உண்டாயிருக்க வேணுங்கிறதான உத்தேசத்தை சாதிச்சுட்டார். அந்த தத்துவத்ரயமாகிறது சித்தும சித்தும் ஈஸ்வரம்ங்கிறதான அந்த உத்தேசத்தை சொன்னார். அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் கூட லட்சணத்தை சொல்லிட்டு வந்தார். இதே போலத்தான் சாஸ்திரங்கள் எல்லாம் இருக்கு. இப்பொழுது என்னன்னு கேட்டா, பிராரம்பத்தில் இந்த சாஸ்திர பிரக்கிரியில இருக்கக்கூடியதான அந்த ராமானுஷருடைய ஸ்வரூப நிரூபகத்தை தர்மத்தை இவ்விடத்தில் எடுத்து சொல்லிட்டு இருக்கார். முதல் பாசுரத்தில் ஒரு பொருளை பார்க்கணும்னா பிரம்மவித் ஆப்னோதி பரம் ததேஷாபியுக்தா சத்தியஞானமனந்தம் பிரம்ம அங்கிறதான் தைத்திரியோபதிஷத்தில் சொல்றது. பிரம்மவித்து பிரம்ம ஜானம் உடைத்தானவன்ங்கிறதான ஓர் அர்த்தம். வித்துங்கிறதான வேதனம் உபாசம், விதில் லாபே பிரம்மத்தை அடையணும் என்னும்படியான ஞானம். வித்துங்கிறதுல ஞானங்கிறதும் ஓர் அர்த்தம் இருக்கு. பிரம்ம ஜானம் உடைத்தானவன் பிரம்மத்தை அறிந்து அதனை அடைய வேணுங்கிறதாக ஆசை உடைத்தானவன். இத்தனை பொருளும் அதில் வருது. அவன் ஆப்னோதி பரம். அதனை யார் எல்லாரும் கூட பிரம்ம ஞானத்தை கொண்டு பிரம்மத்தை ஆத்மாவாரே திரஷ்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியாங்கிறதான உபாசனாத்மகமாக நிதித்தியானம் பண்றவன் பிரம்மவேத பிரம்மவித்து அவனுக்கு பெயர். அவன் பிரம்மவித் ஆப்னோதி பரம். அவன் உத்கிருஷ்டமான பரம்பிரம்ம
பரபிரம்மத்தையே அடைகிறான் என்பதாக சொல்லித்து கூறித்து உபனிஷத்து. அந்த பிரம்மமாவது என்ன அங்கதான் அங்க உத்தேசத்தை சொல்லி ஆயிடுத்து பரபிரம்மத்துக்கு. அந்த பரபிரம்மத்துடைய லட்சணத்தை சொல்றது சத்திய ததேசாபியுக்தா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அங்கிறதான பரபிரம்மமானது சேதனா இருக்கக்கூடியதான இந்த அச்சித்து காட்டிலும் விலட்சணமா இருக்கு. அச்சித்தோட சேர்ந்திருக்கக்கூடியதான பத்த சேத்தனர்களுக்கு காட்டிலும் விலட்சணமா இருக்கு. அந்த பத்த சேத்தனர்களுக்கு காட்டிலும் முக்த ஜீவர்களுக்கு காட்டிலும் விலட்சணமா இருக்கு. அஸ்பிருஷ்ட சம்சார கந்தர்களான நித்தியர்களுக்கு காட்டிலும் விலட்சணமா இருக்குங்கிறதான சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அங்கத்துல அந்த லட்சணத்தில் சொல்லி இதர விஷய வியாவிருத்தி பூர்வகமாக அதனை இந்த பிரம்மத்தை சொல்லுகிறது. இதெல்லாம் கூட சாஸ்திரத்திலே ஸ்ரீபாஷ்யாதிகளில் நாம் அறிய வேண்டியதான விஷயமா இருக்கு. அதில் இதர விஷய இதர வஸ்துகளை எல்லாத்தையும் அதனை கழிச்சுட்டு அந்த பொருளை மட்டும்தான் எடுத்து காட்டக்கூடியது சாஸ்நாதிமத்துவம் கோவினுடைய லட்சணம்னு சொல்லி அந்த கோத்வ விசிஷ்டமான அந்த பிண்டத்தை தானே கொள்ள வேண்டியது. அந்த பசுவை பார்க்கணும்னா அஸ்வத்து காட்டிலும் விலட்சணமா இருக்கு, மகிஷத்து காட்டிலும் விலட்சணமா இருக்கும்படியானதான தன்மையை கொள்ளணும். இதுதான் ஸ்வரூப நிரூபக தர்மம் அங்கிறதான சொல்றது சாஸ்திரத்துல எல்லாம். அடுத்து வந்து நிரூபித ஸ்வரூப தர்மங்கள் ஸ்வரூபத்தை எடுத்து காட்டின பிற்பாடு அந்த பிரம்மம் எதுங்கிறதான சொல்லி பிருகுர்வை வாருணி வருணம் பிதரம் உபசசார அதீஹி பகவோ பிரம்மேதிங்கிறதான அந்த பிருகுவானவன் தன்னுடைய தகப்பனாராகிற வருணன் என்னும்படியான ரிஷியை நாடி சென்னார். நாடி சென்னுட்டு எனக்கு பிரம்ம வித்யை சொல்லணும், பிரம்மங்கிறது காதல விழுந்திருக்கு, அந்த பிரம்மங்கிறத எனக்கு அடியனுக்கு தெரியல, அது என்னன்னு சொல்லணும்னு கேட்டா அன்னமய மனோமய அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமயாதிகளை காட்டிலும் அது அதீதனானவன் பரபிரம்மங்கிறத சாஸ்திர வழியாக கொண்டு அந்த பிரம்ம லட்சணத்தை கொண்டு யதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே என்னும்படியான லட்சணத்தை எடுத்து காட்டினார். அதனுடைய பரீட்சை எல்லாம் பண்ணி அதுக்கான பிற்பாடு நிரூபித ஸ்வரூபங்கள் அந்த ஞானசக்தி பலேஸ்வரிய வீர தேஜஸ் என்னும்படியானதெல்லாம் நிரூபித அது அந்த பிரம்மத்தை அறிந்த பிற்பாடு அந்த பிரம்மத்தில் இருக்கக்கூடியதான லட்சணங்களை எல்லாத்தையும் நாம் அறிய வேண்டியதா இருக்கு. இப்போ பரபிரம்மத்துக்கு எதுதான் நிரூபக ஸ்வரூப நிரூபக தர்மம் எதுன்னு கேட்டா பிராட்டியை கொண்டு தான் அறிய வேண்டியது. மற்றெல்லா பொருள்கள் எல்லாத்துக்கு காட்டிலும் கூட வசந்தவர் முதலாவார் மூவரே அம்மூவருள்ளும் முதலாவான் முறிநீர் வண்ணன்கிறதாக ஆழ்வார் சாதிக்கிறாரோ இல்லையோ, திரிமூர்த்திகள் தான் தேவதைகள் எல்லாரிலையும் கூட வசந்தவர்கள். அந்த மும்மூர்த்திகளிலையும் வைத்துக் கொண்டு நாராயணன் தான் காரணம் துத்தியேயகாங்கிறதான சொல்லி அந்த ஜகத் சகல ஜகத்துக்கும் காரணமானவன் நாராயணன் தான். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான் முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான்கிறதான சொல்லி சகல ஜகத்காரணமானவன் நாராயணன் தான் சொல்லி தோல்லியோ அந்த நாராயணனாருங்கிறதான தத்துவபர ஸ்ருதிங்கிறதுக்கு உபனிஷத்துல எல்லாம் வந்து அந்த தேவதா விசேஷம் எதுங்கிறதானத்தான் கேள்வி வந்திருக்கு. புருஷ சூக்தத்தில் வந்து இது ஸ்ரீகுண ரத்ன கோஷத்தில் பராசப்பட்டர் ரொம்ப அழகாக சாதித்துள்ளார். அஸ்யேஷானா ஜகத இதிதே அதீமஹே யாம் சமிருத்திம் ஸ்ரீ ஸ்ரீசூக்தம் பகுமுகேதே தாஞ்ச சாகானுசாகம் ஈஷ்டே கஷ்டித் ஜகத இதியः பௌருஷே சூக்த உக்தः தஞ்ச த்வத்கம் பதிமதி ஜகா உத்தரச்சானுவாகः அங்கர்தான் சொல்லுது. உபனிஷத்துல என்னன்னு கேட்டா முமுட்சுவானவன் எதனை உபாசனம் பண்ணணும்னா காரணம் துத்யேயா, காரணத்தை காரண பொருளைத்தான் நாம் தியானம் பண்ண வேணும் அங்கர்தா சொல்லிட்டு. அப்போ காரணப்பொருள் எதுன்னு கேட்டா அதைத்தான் சொல்றார். இந்த உலகத்துல எல்லாத்தையும் கூட ஈஷ்டே கஷ்டித் ஜகதா அங்கிறதான இது எல்லாத்தையும் ஆட்டி படைக்கக்கூடியதானவன் பரபிரம்மம் என்பது ஒருத்தன் இருப்பன். அவனைத்தான் இந்த புருஷ சூக்தத்திலே 4 வேதத்திலையும் கூட இந்த புருஷ சூக்தத்திலே புருஷகாங்கிறதான சொல்லித்து அஸ்யேஷானா ஜகத இதிதே அதீமஹே யாம் சமிருத்திம் அந்த புருஷனாருங்கிறது தான் கேள்வி. அதைத்தான் இப்போ வேதாந்தத்தில் எல்லாத்திலையும் கூட நடக்கக்கூடியதான கேள்வி என்னன்னு கேட்டா புருஷ சூக்தத்திலே 4 வேதத்திலையும் கூட சமானமாக சொல்லப்பட்டதான பரபிரம்மம் ஜகத்காரண வஸ்து எதுன்னு கேட்டா அவன் புருஷன் தான் சொல்லியுடுத்து உபனிஷத்து புருஷ சூக்தம். அந்த புருஷனாரு என்பதுதான் கேள்வி மனசுக்கு வந்ததா. அந்த கேள்வியில வந்து அந்த புருஷனுக்கு லட்சணம் என்னன்னு கேட்டா ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்னியௌ என்பதா உத்தரச்சானோ தஞ்ச த்வத்கம் பதிமதி ஜகா உத்தர
உத்தரஸ்சானுவாகா அங்கிறத உத்தர நாராயணத்தில் ஸ்ரீகுண ரத்ன கோஷத்தில் மர்மமான தத்துவபர ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை எல்லாம் எடுத்து காட்டக்கூடியதான இந்த ஸ்லோகத்தை அனைவரும் இந்த அர்த்தத்தை ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனைவரும் அறிந்திருக்க வேண்டியது. அஸ்யேஷானா ஜகத இதிதே அதீமஹே யாம் சமிருத்திம் ஸ்ரீ ஸ்ரீசூக்தம் பகுமுகியதே தாஞ்ச சாகானுசாகம் ஈஷ்டே கஷ்சித் ஜகத இதியஹ பௌருஷே சூக்த உக்தஹ புருஷ சூக்தத்திலே புருஷ சப்தத்தாலே சொல்லப்பட்டதான சகல ஜகத்காரணமாகிறதான தத்துவம் எதுங்கிறதான கேள்வி வந்துட்டோ தஞ்ச அந்த புருஷ சப்த வாச்சனானவன் அவனார் என்பதாக கேட்டா எம்பெருமான் என்பதாக சொல்லி தஞ்ச துவத்கம்பதிமதி ஜகா ஹ்ரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்னியோ என்பதான ஸ்ரீயப்பதித்வந்தான் அவனை எடுத்து காட்டக்கூடியதான அந்த சின்னம் லக்ஷ்மீ சரண லாக்ஷாங்க சாட்சி ஸ்ரீவத்சவக்ஷசே க்ஷேமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீரங்கேஷாய மங்களம் கரதான சொல்லி ஸ்ரீரங்கேசன் ஆறு என்பதாக அறிவது என்ன அந்த மணவாள மாமுனியோடு கேட்க அந்த லக்ஷ்மீ சரண லாட்சம் இடுசிவப்பு அந்த மருதாணி அந்த பெரிய பிராட்டியாருடைய திருவடிவாரத்தில் அவள் சாத்தின்றிருக்கும்படியான மருதாணியுடைய பிந்து என்னொரு தேவதையுடைய திருமார்பில் இருக்கோ அவன்தான் பரதத்துவங்கிறதான் சொல்லித்து ஹ்ரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்னியோ என்பதா சொல்லித்து இதுதான் ஸ்வரூப நிரூபக தர்மம் மனசுக்கு வந்ததா இதுதான் சொல்லிட்டு இருக்கார். ந கௌஸ்துபேன மணினா நாபி ஸ்ரீவத்ச லக்ஷ்மணா யதா பாரம்யமாபத்வத் சின்னேன கேசவா கௌஸ்துபமணியும் கூட பகவானுடைய பரத்வத்தையே எடுத்து காட்டக்கூடியதான அசாதாரண சின்னமா இருக்கு. ஸ்ரீவத்சமும் கூட அவனுடைய பரத்வத்தை எடுத்து காட்டக்கூடியதான சின்னமாம் இருக்கு. ஆனா ஸ்ரீயப்பதித்வத்துக்கு இது எதுவும் இணையாகாது. இந்த பௌண்டர்க வாசுதேவன் என்ன சிறுகால வாசுதேவன் என்ன இவர்கள் எல்லாரும் கூட ஒரு போலியான மணியை வச்சுண்டுடலாம் ஸ்ரீவத்சத்தை வச்சுண்டுடலாம். ஆனா பெரிய பிராட்டியா ஸ்ரீயப்பதித்துவம் ஆருக்கும் கிட்டாது. ந கௌஸ்துபேன நாபி ஸ்ரீவத்ச லக்ஷ்மணா யதா பாரம்யமாப த்வத்பாத சின்னேன கேசவா அங்குதான் லக்ஷ்மீ சரண லாட்சாங்க சாட்சி ஸ்ரீவத்சவக்ஷசேன்னு சொன்னாரே அதுதான் யத்ரூபங்கா பிரமாணம் ஸ்திரச்சர ரச்சனா தாரதம்யே முராரே வேதாந்தாஸ்தத்துவ சிந்தா முரபிதுரசி யத் பாத சின்னைஸ்தரந்தி வேதாந்தங்கள் எல்லாமும் கூட பரதத்துவம் எதுங்கிறதான திண்டாடின்றிருக்கே அதனை பிராட்டியுடைய அந்த லக்ஷ்மி சரண லாட்சாங்கத்தை கொண்டுத்தானே இந்த புருஷ சூக்தத்தில் சொல்லப்பட்டதான புருஷனானவன் ஹ்ரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்னியோங்கிறதான தஞ்ச துவத்கம்பதிமதி ஜகா உத்தரஸ்சானுவாகா உத்தர நாராயணானுவாகத்தலை அந்த புருஷ சப்த வாட்சனானவன் ஸ்ரீயப்பதித்தான்ங்கிறதான சொல்லி பகவானுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம் பிராட்டித்தான். அதுபோல எம்பெருமானாருக்கு உத்தேசத்தை சொல்லிவிட்டார். இந்த எம்பெருமானார் ஆர் என்பதாக கேள்வி வந்ததுன்னா அதுக்கு அவருக்கு ஸ்வரூப நிரூபக தர்மமாக ஸ்ரீமாதவாங்கிரி ஜலஜத்வய நித்திய சேவா பிரேமாபிலாஷய பராங்குஷபாத பக்தம் இதுதான் எம்பெருமானாருக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம். எம்பெருமானுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம் எதுன்னு கேட்டா ஸ்ரீயப்பதித்வம் தான் ஸ்வரூப நிரூபக தர்மம். மற்றதெல்லாம் கூட நிரூபித ஸ்வரூப தர்மங்களாக இருந்தன. எம்பெருமானார் என்னும்படியான ராமானுஜருக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம் எதுன்னு கேட்டா அங்கிருந்த பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த மண்ணு மாற நடிபணிந்துய்ந்தவன் என்பதாக அதனையே ஸ்ரீமாதவாங்கிரி என்னும்படியானதான அந்த ஸ்லோகத்திலே மணவாள மாமிகள் இந்த பாசுரத்தினுடைய அனுவாதமாக சம்ஸ்கிருதத்தில் சொல்லி ராமானுஜருடைய ஸ்வரூப நிரூபக தர்மம் எதுன்னு கேட்டா நம்மாழ்வாருடைய திருவடி தாமரையை தம்முடைய திருமுடியிலே சூடினவர் ஆரோ அவர்தான் ராமானுஜர் என்பதா சொன்னார். இப்போ நம்மாழ்வாருக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம் எதுங்கிற திருமாலவன் கவி என்னும்படியான ஸ்ரீயப்பதியான பகவானை பாடும்படியானவர். அவருடைய ஓரோ பாசுரங்களிலும் கூட அதில் யாரை கொண்டு உத்தேசத்தை கொண்டு சொன்னார்னா பகவா ஸ்ரீயப்பதி ஆகிற ஸ்ரீமன் நாராயணனே பாடும்படியானது. அந்த பகவான் புருஷ தத்துவம் ஆறு என்று கேட்டா ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்னியோ அவளாறு என்று கேட்டா பத்மே ஸ்திதாம் பத்மவர்ணான் துவாமிஹோபக்வயே ஸ்ரீயம்
என்கிறதான சொல்லி அந்த பத்மினிங்கிறதான பத்மகந்தினியாக இருக்கக்கூடியதான பூமன்னுவாது என்கிறதான பிராட்டிக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம் என்ன? பத்மத்திலேயே இருக்கக்கூடியவள் தான் பிராட்டி. அவளையே தன்னுடைய மார்பத்தில் ஆகத்தில் ஒருவன் வைத்தான் பங்கயத்திருந்த பொன்னை. பங்கயத்திருந்த பொன்னானவள் பத்மவாசினியாகிற பிராட்டி. அந்த பெரிய பிராட்டியாரை தன்னுடைய திருமார்பில் வைத்துக் கொண்டவன் ஸ்ரீயப்பதித்வன். பூமன்னு மாது பிராட்டி. பூமன்னு மாது பொருந்திய மார்பன் ஸ்ரீயப்பதியான பகவான். அவனுடைய புகழ் மலிந்த அவனுடைய புகழையே பாடும்படியான வாந்திகளும் சோலை மதிளரங்கர்வன் புகழ்மேல் ஆன்ன தமிழ்மறைகள் ஆயிரமும் இன்ன முதல் தாய் சடஹோபன் என்பதாக அந்த ரங்கநாதனுடைய குணங்கள் எல்லாத்தையும் ஓரோபாசுரங்களையும் பாடி பாடி அனுபவித்து பாடும்படியானதான அந்த திருவாய்மொழி என்ன நாதனுக்கு 4000 அருளி செய்ததான பெருந்தன்மை உடைத்தானதான அந்த 4000மும் கூட நம்மாழ்வாராலைத்தானே நாதமுனிகளுக்கு வந்து சேர்ந்து நம்ம இன்னைக்கு கூட கோஷ்டியார் எல்லாரும் கூட சேவிக்கும்படியானதான பெருமையை உடைத்தானதாக இருக்கிறது. அப்பேற்பட்டதான 4000 திவ்ய பிரபந்தமும் கூட நம்மாழ்வாரிடத்தில் தாம் பொருந்தி இருக்கு. திருவாய்மொழி 1000 என்ன அவருடைய 4 பிரபந்தம் அவரிடத்தில் பொருந்தி இருக்கு என்பதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அப்பேற்பட்டதான பாமன்னு மாறனுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மமானது இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தையும் வெளியிட்டமை. அந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு என்னன்னு கேட்டா ஸ்ரீயப்பதியை பாடும் வாந்தியகளும் சோலை மதிளரங்கர்வன் புகழை பாடும் பணியானது. அந்த ரங்கநாதனாருன்னு கேட்டா லக்ஷ்மி சரணலாட்சாங்க சாட்சி ஸ்ரீவத்சவக்ஷா என்னும்படியானதான இப்படி இருக்கே நம்மாழ்வாருடைய அந்த அப்பேற்பட்ட நம்மாழ்வாரை அனவர்த்தம் சிந்தனை பண்ணும்படியானதான இப்பேற்பட்ட ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. என்ன பார்த்தார்? ஆறு இடத்துல இதை சொல்லுவோம்னு பார்த்தார். நித்தியரிடத்துல பார்க்கிறாமோன்னு கேட்டா ஏதத் சாமகாயன்னாஸ்தே ஹாவுங்கிறதான சொல்லி நித்தியர்கள் எல்லாரும் கூட பகவானே அனுபவம் பண்ணிட்டு இருக்கா. அங்க இருக்கக்கூடிய முக்தர்களும் கூட நித்தியர்களோடு ஒரு கோர்வையில இருந்து பகவத் அனுபவத்திலே இருக்கான். ராமானுஜனுத்தந்தாதி பாடுவோமாக வாருங்கோன்னு சொல்ற. ஆரும் கூட வரவே இல்லை. இந்த மற்றவாள் எல்லாரும் கூட நந்தன் சுதிதாதித்யே நந்தன் அஸ்தமித்தேரவோ ஆத்மனாம் நாவபுத்தியந்தே மானவா ஜீவித க்ஷயம்ங்கிறதான கொண்டு மற்ற உண்டியே உகந்தோடும் இம்மண்டலத்தாரோடும் கூடுவதில்லையான அத்தனை பேரும் கூட சப்தாதி விஷய பிரவணரா போயிட்டு கார்த்தால ஆட்சின்னா திரவிய சம்பாதனைக்கு ஓடி போயிடுறா. ராத்திரி ஆட்சின்னு வந்து தம்முடைய போக பதார்த்தங்களோடு இருக்க பார்க்கிறா. அந்த தம்முடைய ஆம்பியாளுன்னா பசங்களுன்னா இவர்களோட எல்லாரையும் கூட சேர்ந்திருந்து அனுபவிச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருக்கணும். இப்பேற்பட்டதான உண்டியே உகந்தோடும் இம்மண்டலத்தாரோட ராமானுஜந்தாதி சேவிக்கலாம் ஆரும் வரவே இல்லை. நித்தியர்களும் வரல, பத்தர்களும் வரல, முக்தர்களும் கூட நித்திய சமானர்களாகத்தான் இருக்கா. மற்ற ஆறு இருக்கான்னா இந்த ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியில் இருக்கிறவாள் எல்லாரும் கூட அங்கே அனுசந்தானம் பண்ணிட்டு அப்படியே இருந்துட்டு பகவத் கைங்கரியத்திலே ஈடுபட்டு இருக்கா. இப்பேற்பட்டவர்களுக்கு ராமானுஜந்தாதியை சொல்லணும்னா அவருடைய நெஞ்சு விட்டா வேற யாருமே காணலையா திருவரங்கத்தமதான் இருக்கு. ஆனபடியாலே இப்பேற்பட்ட ராமானுஜருக்கு ஸ்வரூப நிரூபக தர்மமாவது மாறனடி பணிந்துயினம் ஸ்ரீமாதவாங்கிரி ஜலஜத்வய நித்திய சேவா பிரேமாபிலாஷய பராங்குஷ பாத பக்தர் என்றுதான் ஸ்வரூப நிரூபக தர்மம். அப்பேற்பட்ட ராமானுஜருடைய நாராயண நாமத்துக்கு நிகராக இருக்கக்கூடியதான ராமானுஜனான அந்த 4 எழுத்தை கொண்டு சொல்லுவோம், நாமங்களே சொல்லுவோம். நெஞ்சே நீ வாங்கிறதா என் நெஞ்சினாரை கண்டாலுங்கிறதான சொன்னாரே ஆழ்வார் வந்து கண்ணன் அன்னம் செல்வீரும் வண்டானும் செல்வீரும் மறவேன்மினோ முன்னம் செல்வீர்கள் மறவேன்மினோ என் கண்ணன் வைகுந்தனாரோடு என் நெஞ்சினாரை கண்டால் என்னை சொல்லி அவருடைய நீர் இன்னம் செல்லீரோன்னார. ஆழ்வாருடைய நெஞ்சானது பரமபதநாதன் இடத்துல போய் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்ததான். அப்போ இந்த அன்னப்பறவை என்ன வண்டானது என்ன பரமபதத்துக்கு போங்கோ, அங்கே போய் பார்த்துட்டு அந்த நம்மாழ்வாருடைய நெஞ்சு அங்கே இருக்கு. அவர் அந்த நெஞ்சை பார்த்து நெஞ்சே நீ நம்மாழ்வாரை சேர்ந்தவன், இப்போ பின் திரும்பி போங்கிறதான சொல்லி என்னை சொல்லி அவருடைய என்னை சொல்லி நீர் இன்னம் செல்லீரோ என்பதா சொல்லுன்னு
பாசத்தை சொன்னார். அதுபோல திருவரங்கத்தமுதானவருடைய நெஞ்சு அப்படி எங்கேயும் போகல, அவரிடத்திலேயே இருக்கு. அந்த நெஞ்சை பார்த்து சொல்றோம், நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. நித்தியர்களும் வரல, பக்தர்கள் வரவே மாட்டார்கள். ஸ்ரீ வைஷ்ணவர் எல்லாரும் கைங்கரியத்தில் இருக்கா. அவர்கள் கோஷ்டியில நின்று இதனை சேவா காலம் பண்ணிண்டே இருக்கா, ஒரு நாளும் மறக்கல. இருந்தாலும் கூட அவ கைங்கரியத்திலே நிறுத்தமா இருக்கும் பொழுது எனக்கு உஷா துணையா இருப்பது ஆறுன்னு கேட்டா, ராமானுஜர் கோஷ்டியில அத்தனை பேரும் ராமானுஜரையே சேவிச்சுன்றார். வாச்சா யதீந்திர மனசா உபுஷாச்சயுஷ்மத் பாதாரவிந்தயுகுலம் பஜதாங் குருணாம் குராதிநாத குருகேஷ முகாத்ய பும்சாம் பாதானு சிந்தனபரா. அவர்கள் எல்லாம் நேரே பிராபிய வஸ்துவாக இருக்கிறதான ராமானுஜரையே கண்ணாலே பருகிண்டு அவருடைய குணங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுண்டு அவர்களுக்கு பிராபியமானது கை புகுந்ததா இருக்கு. அப்பிராபியமானது கை புகராம இருக்கும்படியான ஆறுவது கேட்டா திருவரங்கத்தமுதனார். அவர் தானே மொழிய கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமுக்குறும்பான் குழிய கடத்தும் நங் கூறத்தாழ்வான ஆசிரியத்து அதான பிற்பாடு ராமானுஜர் இடத்துல வந்து இந்த ராமானுஜனுத்தந்தாதியில அனுசந்தானம் பண்ணிண்டு வந்ததான வழி திருவரங்கத்தமுதனார் ஒருத்தருக்குத்தான் சேர்ந்ததான வழியா இருக்கு, மற்றவர்களுக்கு இல்லையான்னு நகினிந்தா நியாயத்தாலே கொள்ளக்கூடாது. மற்றவர்களுக்காட்டில் இருக்கக்கூடியதான சிறப்பு, அங்க சிறப்பு என்னன்னு கேட்டா இதுதான் இவருக்கு உண்டானதான சிறப்பாக இருக்கு. இந்த நீலேன ராகோஸ்தி பத்மராகேன நீலிமா உபயம் பாதி தீன்னும்படியான அவர்களை சொல். உண்டோ திருப்பல்லாண்டு கொப்பதோர் கலைதான், உண்டோ பெரியாழ்வாருக்கு ஒப்பொருவர், உண்டோ வையாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள், உண்டோ சடகோப்பர் கொப்பொருவருங்கிறதான அவர்களை பாடும் பொழுது அவர்களுடைய பெருமையை சொல்ல வேண்டியது. அவர்களுடைய பெருமையை சொன்னமையாலை மற்றவர்களை நிந்தனம் பண்ணார்னு கொள்ளக்கூடாது. ஆக இந்த திருவரங்கத்தமுதனாருடைய பெருமை மற்றவர்களுக்கு கிடையாது கோஷ்டியிலே என்பதாக வைத்துக் கொள்ளணும். என்று கேட்டா முனிதந்த 108 சாவித்திரி என்னும் பொருளை தந்தான் புனிதன் திருவரங்கத்தமுதாய புண்ணியனோ அல்லவோ. அவர் வந்து தம்முடைய நெஞ்சை பார்த்து நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாம்களே உபக்கிரமோபசம் அபியாசோ பூர்வதா பலம்ங்கிறதான லிங்கம் தாத்பரிய நிர்ணயே அங்கிறதான ஷட்வித லிங்கங்களை சொல்றது மீமாம்சா சாஸ்திரத்துல அர்த்தபாதோபபத்தீச்ச லிங்கம் தாத்பரிய நிர்ணயே. அந்த அந்த ஒரு கிரந்தமானத்தினுடைய தாத்பரியம் என்ன, நோக்க என்ன, பிரதானமான நோக்க எதுன்னு பார்க்கணும்னு கேட்டா அந்த கிரந்தத்துல முதல்ல என்ன சொல்லிருக்கு, இறுதியில என்ன சொல்லிருக்குங்கிறத பார்க்கணும். இங்கே நெஞ்சே சொல்லுமோ அவன் நாமங்களேங்கிறதான சொன்னார். அங்கிறத ராமானுஷன் நாமங்களில்தான் அதலையும் கொண்டு முடுக்குகிறபடியாலை அந்த திருநாமங்களை சொல்லுவதுதான் இந்த பிரபந்தத்துக்கு உத்தேசியமாக இருக்கு என்பதாக சொன்னார். இப்படி ஆழ்வார்கள்ல தலைச்சிறந்தவராருந்த பராங்குஷ முனி பரகால முனி. ஏன்னா இந்த ஆழ்வாருடைய அந்த பாசுரங்களாகிற திருவாய்மொழிக்காகவே அந்த ராப்பத்தை உற்சவத்தை ஏற்படுத்தினவர். ஏகாதசி பரமபத ஏகாதசி உற்சவம் ஸ்ரீரங்கத்தில் அனாதி காலமா பாஞ்சராத்திர ஆகமத்தில் சொன்னா போல நடக்கிறது. அந்த பிரம்மோற்சவத்தில் ஆழ்வார் திருநகரில் நின்னும் ஆழ்வாருடைய அர்ச்சாவதார விக்கிரகத்தை எழுந்தருள பண்ணிட்டு வந்து இந்த திருவாய்மொழிக்காகவே உற்சவத்தை ஏற்படுத்தினவர் திருமங்கை மன்னரோ இல்லையோ, அவர் தான் பரகால முனிங்கிறதான சொல்லும்படியானதான அப்பேற்பட்ட அந்த நம்மாள் அத்தியனோத்சவத்தில் நேரே யாருக்கெல்லாம் கூட அருளப்பாடு சொல்லும்படியான கிரமத்தில் நம்மாழ்வார் என்ன, திருமங்கை ஆழ்வார் என்ன, ராமானுஷர் என்ன, இம்மூவருக்கும் தான் சமானமான அதிகாரம் அமைந்திருக்கிறது. ராமானுஜருக்கு முதல் முன்னதான சுரூப நிரூபக தர்மம் பரகால பராங்குஷருடைய திருவடிவாரத்தை தம்முடைய சென்னிமேலே சூடினவர் என்பதை அனுபவித்தாய்த்து. இரண்டாவது பாசத்தில் வந்து குறையல் பிரானடி கீழ் விழாதவன்பன் இராமானுஜன். இப்பேற்பட்ட நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்கள் எல்லாத்தையும் கூட நிலநாட்டி வைப்பதான அத்தியனோத்சவத்தை பண்ணின அவரிடத்துல கிருத்தஜதையை கொண்டதான வந்த பகல்பத்தில் வந்து திருமொழியாயிரத்துக்கும் கூட உற்சவத்தை ஸ்ரீரங்கமாகிறதான அந்த பெரிய கோயிலை நிர்வாகம் பண்ண வைத்தவர் எம்பெருமானாரன் படியாலே அவருக்கு ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் சங்கச்சக்கரங்கள் இரண்டும் கூட இந்த அகிலேய பிரத்யநீக கல்யாணேக தானத்துவங்கிறது பகவானுக்கு எப்படி உபயலிங்கமாக இருக்கோ அதே போல அந்த பகவான் எம்பெருமானாருக்கு பராங்குஷர் ஒரு பக்கம் என்ன, பரகாலர் இன்னொரு பக்கம் என்ன, இவருடைய திருவடி சம்பந்தத்தை கொண்டவர் தான் எம்பெருமானார் என்பதாக அவருடைய சுரூப நிரூபக தர்மத்தை பூர்த்தி செய்கிறார். இவ்விடத்திலே கள்ளார் பொழில் தென்னரங்கன் என்பதாக ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் எல்லாவிடத்திலையும் குன்னூடு பொழில் நுழைந்து கொடியிடையார் முலையெனவி
மன்னூடு தென்னல் உலாம் திருவரங்கம் என்பதுவேங்கிறதான சொல்லி குன்னாங்கிறதான அந்த உத்தியானங்கள் கொழுங்கொடி முல்லையின் கொழுமலரணவி கூர்ந்தது குணதிசமாருதம் இதுவோ என்பதாக திருப்பள்ளி எழுச்சிலை ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை எப்படி வர்ணிக்கிறார். அங்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் கூட ஆரப்பொழில் தென்குருஹெப்பிரான்ங்கிறதான திருக்குருகூருக்கு எங்கே பார்த்தாலும் உத்தியானவனங்கள் சூழப்பட்டதா இருக்கு. ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலும் எந்த இடத்துல பார்த்தாலும் கூட உத்தியானவனங்கள் எல்லாம் சூழப்பட்டதாக இருக்கு. அந்த பொழிலாலை சூழப்பட்டு அங்க இருக்கக்கூடியதான அந்த புஷ்பங்கள் எல்லாத்திலையும் கூட தேன் ஒழுகின்றே இருக்கு. கள்ளார் பொழில் தென்னரங்கன் ஆக ஸ்ரீரங்கனுக்கு அந்த உத்தியானவனங்கள் என்ன, அந்த உத்தியானவனங்கள் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் என்ன, அந்த புஷ்பங்கள் இருக்கக்கூடியதான வண்டினம் அமரும் சோலை மயிலினம் ஆதும் சோலை கொண்டல் மீது அணவும் சோலை என்னும்படியானதான அந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் இருக்கக்கூடியதான ரங்கநாதனுடைய கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனுஷர நீங்கி பகவத் தத்துவத்தை ஆர் அறிந்து பகவானை யார் எல்லாரும் கூட உபாயோபேயமாக அனுபவிக்கக்கூடியதான பரமைகாந்திகளாரோ அவர்கள் எல்லாரையும் கூட ஜித பாக்கிய ஜின பிரமுகான் என்னும்படியான அந்த அவைதிகர்கள் எல்லாரையும் ஜெயித்து ரங்கநாதனுக்கு அந்த சாத்தி மாமதில் ஏழையும் அரங்கனருக்கு அந்த மதில எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணினாரே அந்த திருமங்க மன்னனை அவருடைய இடத்துல அபிமானத்தோட கூடியிருக்கார். குறையல் பிரானடி கீழ் வில்லாத வன்பன் இராமானுஷன் மிக்க சீலமல்லால் உள்ளாது என்னெஞ்சு ஒன்னறியேன் எனக்குத்த பேரியல்வே. இப்பேற்பட்டதான ராமானுஜரை அனுசந்தானம் பண்ணும்படியானதான எனக்கு ஆறும் நிகர் இல்லை என்கிறதான எனக்கு உண்டானதான பரம பிராபியமாகிறதான லாபம் என்கிறதான பரம பிராபியம் எதுன்னு கேட்டா அந்த ராமானுஜுடைய சீலமல்லால் அவருடைய சௌசீல்ய பகவானிடத்தில் இருக்கக்கூடியதான சௌசீல்ய சௌலபியாதி குணங்களுக்காட்டிலும் ஆச்சாரியனிடத்தில் இருக்கக்கூடியதான அந்த சௌசீல்ய சௌலபியத்தில் ஆழங்கால் பட்டவர் திருவரங்கத்த முதலார். எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரௌ தஸ்யைதே கதிதாக்கியர்த்தா பிரகாசந்தே மகாத்மனஹா என்னும் படியானதான அந்த ஆச்சாரியனிடத்தில் பக்தி உண்டானவனுக்கு பகவானிடத்தில் பக்தி எப்படி சமானமான பக்தியை ஆச்சாரியனிடத்தில் பண்றவனுக்கு வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய ரகசியார்த்தங்கள் எல்லாம் கூட தன்னடியே வந்து சேரும் படியானதான இருக்கிறபடியாலே ஒன்னறியே எனக்குத்த பேரியல்வே எனக்குண்டானதான மகாலாபம் என்ன, அதுக்கு நிகரான லாபம் கிடையவே கிடையாது அங்கதாக தன்னுக்கு சொல்லி இதுல இன்னொரு பாட்டாந்தரத்தை சொல்ற. அந்த பாட்டாந்தரம் குறையில் பிரானங்கிறதான சொல்லி அது பகவானை அனுசந்தானம் பண்றதாகவும் ஒரு நிர்வாகத்தை காட்டியுள்ளார் வியாக்கியாத்தாக்கள் எல்லாரும் கூட. குறையொன்னும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுங்கிறதான சொல்லி குறையல் பிரான்னா அந்த திருவாலி திருநகருக்கு நிர்வாகரான திருமங்கையாழ்வாருங்கிறதான ஓர் அர்த்தம் சித்திக்கும். குறையில் பிரான் சொன்னா கண்ணன் பெருமானுங்கிறதா சொல்றது. அதை காட்டிலும் கூட குறையல் பிரான் என்னும் படியானதான பாட்டம் தான் உத்தமமான பாட்டமாக இருக்குங்கிறதான வியாக்கியாத்தாக்கள் எல்லாரும் சொல்லியிருக்கா. அர்த்த புஷ்டிக்காக குறையில் பிரானுங்கிறதான கண்ணன் பெருமானை சொல்லலாம். அதை காட்டிலும் கூட ஸ்வரூப நிரூபகமான தர்மமானது பராங்குஷ பரகாலராகிறதான இந்த ஆழ்வாருடைய திருவடி சம்பந்தத்தை கொண்டவர் தான் எம்பெருமார். மற்ற ஆழ்வார்கள் எல்லாரும் கூட அங்கிருந்தான் பாசுரங்களை இட்டு 6வது பாசுரங்கள் ஆன பிற்பாடு 7வது பாசுரத்திலிருந்து அதனை சாதிக்கிறார். இப்பொழுது 3வது பாசுரத்தில் தம்முடைய நெஞ்சை தாமே புகழ்ந்து கொள்ளார். தஸ்மை மஹ்யன் நமோஸ்து கவையே நிரபத்ரபாய அங்கிறதான ஸ்தோத்திர ரத்னத்தில் ஆள வந்தார். பராசரரை வணங்கினார், நாதமுனியை முதல்ல வணங்கினார், பராசர நம்மாழ்வாரை வணங்கினார், உபயவேதாந்த பிரவர்த்தகர்களான பராசர முனியையும் வணங்கினார். இப்படி வணங்கிட்டு அப்புறம் மஹ்யன் நமோஸ்து கவையே நிரபத்ரபாயாங்கிறதான சொல்லி தம்மைத்தாமே போற்றின்றாரோ இல்லையோ அந்த கிரமத்தில் திருவரங்கத்த முதாகாரம் கூட முதல்ல தம்முடைய நெஞ்சுக்கு நமஸ்காரம்
நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கார். இந்த 3வது பாசுரத்துல நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களேன்னு முதல் பாசுரத்துல அழைத்தார் இல்லையோ, அந்த நெஞ்சானது எங்கேயும் ஓடி போல. நம்மாழ்வாருடைய நெஞ்சானது அவரை விட்டுட்டு பரம்பதநாதன் இடத்துல போயிடுத்து. ஆனா திருவரங்கத்த முதனாருடைய நெஞ்சானது இவருக்கு விதேயமா வந்துடுத்து. திருவரங்கத்த முதனாரே அடியேன் வந்திருக்கேன், உம்முடைய ஆறு வந்தீர்னு கேட்கிறார் திருவரங்கத்த முதனார். அடியேன் வந்திருக்கேன், தேவரையுடைய நெஞ்சு நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பெரிய அப்போ பார்த்துட்டு பெரியல் நெஞ்சே அந்யோன்ய குருவோ விப்ராஹா அங்கிறதான் சொல்லி ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரும் கூட அடியார் தம்மை விற்கவும் என் தம்மை விற்கவும் பெறுவார்களேன்னு சொல்றாரு. அது போல இந்த நெஞ்சானத்தை இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவராக பாவிச்சுட்டார் திருவரங்கத்த முதனார். தம்முடைய நெஞ்சுன்னு அவர் பாவிக்கவே இல்லை. அந்த நெஞ்சானதும் கூட ராமானுஜ நூத்தந்தாதை செவிப்பதற்கு கோஷ்டியில வந்ததான மற்றொரு ஸ்ரீ வைஷ்ணவர் நமக்கு கிட்டினாரே என்பதாக பெரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை என்பதாக ராமானுஜரும் மறந்துட்டார். அந்த ராமானுஜருக்கு பக்தராக இருக்கக்கூடியதான தம்முடைய நெஞ்சு தம்முடைய நெஞ்சுங்கிறதையும் மறந்துட்டார். இதெல்லாம் நாம் பாவனை பண்ணிக்கொள்ள வேண்டியது. தத்பக்தான ஸ்ரீமத் ராமானுஜாரிய பிரயத பதயுக தியானத சித்த சுத்தி தத் ஸ்ரீ சூக்தியர்த்த சிந்தா த்விகுணித புலகஸ்யாஸ்துமே காலயாபஹ தத்பக்தானாம் பதாப்ஜேஷ்வனிஷ மதரளா பக்திரப்யாவிரஸ்து ஸ்ரீமன் நேவன் தனோது த்வதமல கருணா ஹேதுஹீனாதி தீனே. பகவான் இடத்துல போய் பிரார்த்திக்கும்படியா எதனை நாம் பிரார்த்திக்க வேண்டியதுன்னு கேட்டா எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தம் நமக்கு விலகாமல் இருக்க வேணும். பகவானே தேவரீர் வந்து அடியேனுக்கு கிருபை பண்ணுவரே ஆகில் அதில் இதனைத்தான் பண்ண வேண்டியது. ஸ்ரீமத் ராமானுஜாரிய பிரயத பதயுக தியானதா சித்த சுத்தி. ராமானுஜருடைய திருவடி வாரத்தை எப்பொழுதும் தியானம் பண்ணிட்டு இருந்து அத்தாலை நம்முடைய அந்த நமசானதெல்லாம் பரிசுத்தாந்த கரணத்துவம் நமக்கு உண்டாக வேண்டியது. அப்புறம் அப்போ என்ன உண்டாது? தத் ஸ்ரீ சூக்தியர்த்த சிந்தா த்விகுணித புலகஸ்யாஸ்துமே காலயாபஹா. அவருடைய நவகிரந்தங்கள் எல்லாத்தையும் கூட அர்த்தானுசந்தானத்தோட அனுசந்தானம் பண்ணிட்டு ரோமாஞ்சிதமாக புல்லரித்து இருக்கும்படியானதான நிலை உண்டாக வேண்டியது. அப்புறம் என்ன உண்டாக வேண்டியதுன்னு கேட்டா தத்பக்தானாம் பதாப்ஜேஷ்வனிஷ மதரளா பக்திரப்யாவிரஸ்து அங்கிறதான ராமானுஜருடைய திருவடிவாரத்தில் கொண்டதான போந்ததன் நெஞ்சென்னும் பொன்வண்டு உனதிரிக்கு தமர்ந்துவிட வேண்டி நின்பால் அதுவே ஈந்திட வேண்டும் இராமானுஷான்னார. அதுபோல வந்து அந்த ராமானுடைய திருவடிவாரத்தையும் விட்டுட்டு அவருடைய பக்தர்களிடத்துல நாம் போக வேண்டியது. அந்த அந்த பாகவத சேஷத்துவ ஆச்சாரிய சேஷத்துவத்துக்கு போய் அந்த சரமபர்வ நிஷ்டையிலும் கூட கற்றது முன்னடியார் கடிமை என்னும்படியானதான ராமானுஜருடைய திருவடிவாரத்தை சேர்ந்தவர்கள் அனைவரையும் கூட தத்பக்தானாம் பதாப்ஜேஷு அனிஷம் அதரளா பக்திரப்யாவிரஸ்து ஸ்ரீமன் ஏவந்தனோது த்வதமல கருணா ஹேதுஹீனா. உம்முடைய நிர்ஹேதுகமான கிருபையானது அடியேனுக்கு இதனைத்தான் வழங்க வேண்டியதுங்கிறதா. நிஷ்கிருஷ்டமான பிராபியமானது எதுன்னு கேட்டா ராமானுஜர் திருவடி சம்பந்தவாரத்தை பெற்றதான அந்த ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியில அனைவரையும் வணங்கி அடியார்கள் குழாங்களுடன் ராமானுஜரை அனுபவித்து தன் மூலமாக பகவானை பூமந்துமாது பொருந்திய மார்ப்பன வரைக்கும் அந்த ஆழ்வாருடைய அந்த சங்கிய அந்த பாசுரங்களை ஈட்டு கோஷ்டியில நாம் அனுசந்தானம் பண்ணுவதுதான் நமக்கு பரம பிராபியமான இகங்கம் என்ன பரம் என்ன இரண்டிடத்திலையும் நமக்கு அதுதான் பரம பிரயோஜனமா இருக்கே. அந்த அதுல வந்ததான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை நாம் பாவிக்கிறார். எப்படி திருவிருத்தத்தில் வந்து சுவாபதேசத்தில் வந்து அத்தனை பாசுரங்களையும் கூட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பரமாகவும் கூட காட்டி உள்ளாரோ அதுபோல பெரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை பேய்பிறவி பூரியரோடுள்ள சுத்தம் பொலுத்தி பருவரம் சீர் ஆரியன் செம்மை இராமானுஜ முனிக்கு அன்பு செய்யும் சீரிய பேருடையார் அடிக்கு என்னை சேர்த்ததற்கே என்கிறார். ராமானுஜ முனிக்கு சேவை பண்ணும்படியானதான பாகவத கோஷ்டியிலே அடியேனை வந்து சேர்த்துட்டு அவர்களோட சேர்ந்திருந்து இந்த ராமானுஜ நூத்தந்தாதியை பாராயணம் பண்ணும்படியானதானத்துக்கு எனக்கு இசைந்து வந்தாயே முதல் பாசத்தில் சொன்ன அப்பேற்பட்ட நெஞ்சே உனக்கு நான் நமஸ்காரம் பண்ணினேன் என்பதாக இந்த பாசுரத்தை சொன்னார். அப்புறம் அடுத்து மஹ்யன் நமோஸ்து கவையே நிரபத்ரபாய என்பதாக 4வது பாசுரத்தில் தனக்காட்டிலும் எனக்காரும் நிகரில்லை எனக்காரும் நிகரில்லை என்பதாக அவர் தம்முடைய உத்தரியத்தை மேலே எரிந்து தம்மை பெருமை அந்த ஆனந்தத்தை நன்னாக பாடிக்கொள்ளுகிறார். இது இத்தனையும் 5 பாசுரங்களும் 6 பாசுரங்களும் கூட உபோத்காதம பேட்டிகையாக நாம் கொள்ள வேண்டியது. என்ன புவியில் ஒரு பொருளாக்கி மருள் சுரந்த முன்னை பழவின வேறறுத்து உழி முதல்வனையே
பன்னப்பணித்த இராமானுஷன் பரன்பாதமுமென் சென்னித்தரிக்க வைத்தான். நான் இவர் என்ன கேட்டார், வேதப்பிரான் பட்டர் இந்த திருவரங்கத்தமுதனாருடைய திருவடி மலர் 2 தாமரை மலரை தம்முடைய சென்னியில அணிவித்தார். அவர் ராமானுஷருடைய திருவடிவாரத்தை சேர்ந்தார். ராமானுஷர் ஆழ்வாருடைய திருவடிவாரத்தை சேர்ந்தார். அந்த ஆழ்வார் அந்த மாதவன் பொற்பாதுகையாய் வளர்ந்தருள்வோன் வாழியங்கிறதான் பகவானுடைய திருவடி தாமரையை சேர்ந்தவராக இருந்தார். பகவான் ஸ்ரீயப்பதியான பூமந்து மாது பொருந்திய மார்பனா இருந்தார். இப்படி பரம்பரையாக போய் நாம் சேருவது எங்கே என்று கேட்டா, ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்னும் படியத்தில் சொல்லி என்ன புவியில் ஒரு பொருளாக்கி அங்கிறதான சொல்லி ஆத்மலாபாத் பரங்கிஞ்சித் அந்யன்னாஸ்தி நிச்சயாத் அங்கீகர்த்துமிம பிராப்தம் அகிஞ்சனமிம ஜனம்ங்கிறதான எறும்பியப்பா மணவாள மாமுனிடத்தில் சொல்றாரு. அது போல அசத்கல்பனாக இருக்கக்கூடியதான அடியேனை திருவரங்கத்தினார் நம்போல்வாருக்கெல்லாம் அனுசந்தானத்துக்கு அனுகுணமாக இருக்கக்கூடியதான பாசுரத்தை சொல்றார். எந்த புவியில் ஒரு பொருளாக்கி असन्नेव सभवति असत् ब्रह्मेति वेद चेत् अस्ति ब्रह्मेति चेत् वेद சந்தமேனன் ததோ விதுஹு அங்கதான தைத்திரியோபனிஷத்தில் சொல்றது. ஒருவனுடைய சத்பாவ அசத்பாவங்கள் ஒரு சேதனன் நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோபகூனாம் விததாதி காமானங்கிறதான தத்துவத்ரயமும் கூட சித்தென்ன அச்சித்தென்ன ஈஸ்வரன் என்ன 3 பொருள்களும் கூட நித்தியமாகத்தான் இருக்கு. அப்பேற்பட்டத்தில் நித்தியமா இருக்கிற இந்த அச்சித்துக்கு அனித்தியத்துவம் என்னைக்கும் வர முடியாது. அப்படி இருக்கும் பொழுது असन्नेव सभवति असद् ब्रह्मेति वेद चेत अस्ति ब्रह्मेति चेत वेद சந்தமேனன் ததோ விதுஹுங்கிறதான இந்த ஜீவாத்மா இல்லாம போயிடுறான், இந்த ஜீவாத்மா உண்டாகுகிறான்ங்கிறதான உபனிஷத்து சொல்லிவிடுத்த. இதென்ன நேர்முரணாக இருக்கே. நித்யோ நித்யானாம்னு சொல்றதான உபனிஷத்துங்க அசன்னேவ சபவத்தின்னு சொல்லும்படியான இல்லாம போகிறான்ங்கிறதான். அப்படி அல்ல, அதுக்கு அப்படி அர்த்தமல்ல. ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் ஸ்ருத பிரகாசிகையில் எடுத்து சொல்றார். ஒரு சேதனனுடைய சத்பாவ அசத்பாவங்கள் அவன் இருப்பான் அவன் இல்லைன்னு என்ன அர்த்தம்னு கேட்டா, பிரம்மஜானம் இருந்ததே ஆகில் அவன் இருக்கான்னு ஒத்துக்கொள்ளலாம். பிரம்மஜானம் அவனுக்கு இல்லைன்னா அவன் இருந்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அங்கிறதான. அப்படி பிரம்மஜான சத்பாவ அசத்பாவங்களை கொண்டுத்தான் ஒரு சேதனனை இருக்கு. அவனுடைய சத்பாவ அசத்பாவங்களை கொள்ள வேண்டியதா இருக்கு. ஆக என்ன புவியில் ஒரு பொருளாக்கினார திருவரங்கத்தமுதாருக்கு எத்தனை திருநக்ஷத்திரமாக இருக்கும். அவர் பெரியவரா இருக்கார், நல்ல செல்வாக்குடைய உடைத்தானவராக இருந்தாராம். அந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்தினுடைய நிர்வாகம் எல்லாம் அவருடைய கையில் இருந்ததா. அதனுடைய திருவுக்கோல் அந்த குஞ்சிகான்னும் படியானதான ஷாவி எல்லாம் ஷாவி கொத்தை அவரிடத்தில் இருந்ததா. அதைத்தானே கூறத்தாழ்வான இட்டு அந்த எம்பெருமானார் பத்தினாருங்கிறதான சரித்திரம் எல்லாம் குரு பரம்பரையில் நாம் கேட்டிருக்கோமே. அப்பேற்பட்டவர் என்ன புவியில் ஒரு பொருளாக்கின்றாரே, அது வரைக்கும் இருக்கவே இல்லையா திருவரங்கத்தமுதார்னு கேட்டா, அங்கதான் असन्नेव सभवति असद् ब्रह्मेति वेद चेत अस्ति ब्रह्मेति चेत वेद சந்தமேனன் ததோ விதுஹுங்கிற சம்பிரதாயத்தில் புகுந்து ஸ்ரீபாஷ்யாதி காலக்ஷேபங்கள் எல்லாம் கேட்டு பிரம்மஜானத்தை படைக்க பெற்றது பிற்பாடுதான் இவருக்கு அஸ்தித்வம் உண்டாயித்து. அன்பர்த்தத்தை கொள்ள வேண்டியது என்னை புவியில் ஒரு பொருளாக்கி மருள் சுரந்த முன்னை பழவின வேறறுத்து முன்ன வினைகள மூங்கில் குடியமுதன் பொன்னங்கமல போதிரண்டுங்கிறதான சொன்னாரு. அந்த புண்ணிய பாப விதூனலம் எப்போ உண்டாயித்துன்னு கேட்டா, வேதப்பிரான் பட்டருக்கு திருவரங்கத்தமுதனார் இடத்துல உண்டாயித்து. திருவரங்கத்தமுதனாருக்கு என்ன முன்னை பழவின வேறு எப்போ போச்சுன்னா ராமானுஜருடைய சம்பந்தத்தாலே போயித்து. ராமானுஜருடைய சம்பந்தம் உண்டானவாறே அநாதி பாபரிச்சிதாம் அந்தக்கரண நிஷ்டிதாம் யதீந்திர விஷயே சாந்திராம் விதிர்வாசய வாசனாம்ங்கிறத சபாசனமாக அந்த கர்ம வாசனை எல்லாம் அற்று போயித்து. அப்போ என்னாச்சு, ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைத்தி என்னும்படியான பகவத் தர்சனம் உண்டாயித்து. பரபக்தி பரஜான பரமபக்தி நிலைக்கு வரும்படியானதான தன்மை உண்டாயித்து. ஊழி முதல்வனையே பன்னப்பணித்த இராமானுஷன் பரன்பாதமும் என் சென்னித்தரிக்க வைத்தான் என்கிற சென்னியோங்கு தன் திருவேங்கன் உடையா என்கிறதான சொல்லி திருப்பொலிந்த சேவடியின் சென்னியின் மேல் பொறித்தார். ஆக பகவானுடைய திருவடிவாரம் நம்முடைய திருமுடியிலே மாலடி முடிமேல் கோலமாம் குலசேகரனுங்கிறதா அடியே
அடியேன் விஞ்ஞாபனம் பண்ணினேனே அது உண்டாக வேணும்னா முதல்ல ஸ்ரீ வைஷ்ணவருடைய திருவடிவாரத்தை நாம் அடைய வேண்டியது. ஸ்ரீ வைஷ்ணவருடைய கோஷ்டியை நாம் சேர்ந்த பிற்பாடு ஸ்ரீமதித்யாதி ஸ்ரீ யதிகிரி நாராயண ராமானுஜியர் சுவாமியுடைய திருவடிவார சம்பந்தம் நமக்கு உண்டாகும். ஸ்ரீ ஜியர் சுவாமியுடைய திருவடிவார சம்பந்தம் உண்டான பிற்பாடு இங்கு நடக்கக்கூடிய 4 திவ்ய கோஷ்டியிலே நமக்கு பங்கு பெறும்படியானதான தன்மை உண்டாகும். அந்த 4 திவ்ய கோஷ்டியிலே நாம் 4000 இந்த திவ்ய பிரபந்த சுதாரசமாக இருந்த உபன்யாசங்கள் எல்லாத்தையும் முன்வைத்து ராமானுஜனுத்தந்தாதே துவயம் அர்த்தானுசந்தானேன சகான்னும்படியான அர்த்தத்தோட கூடி அனுபவிக்கும்படியானதான நிலை உண்டாயித்துன்னா ராமானுஜன் அடி பூமன்னவே என்னும்படியான ராமானுஜ திருவடிவாரத்தை நம்முடைய சிரசிலே தரிக்கும்படியானது உண்டாகும். அப்பொழுது என்ன உண்டாகும்னா பன்னப்பணித்த இராமானுஜன் பரன்பாதமும் என் சென்னி தெரிக்க வைத்தான். அப்பேற்பட்ட பகவானுடைய அந்த சாயுஜ்யமான மோட்சானந்தம் இவ்விடத்திலேயே நமக்கு கிட்டும்படியானது உண்டானதான எனக்கேதும் சிதைவில்லையே, எனக்கு ஒரு குறையும் இல்லை, என்ன குறை என்ன குறை, நிகரில்லை எனக்கு நிகரில்லை நிகரில்லை என்பதாக மார்த்தட்டி சொல்லும்படியானதான அந்த நிலைக்கு நம்மை கொள்ளும்படியானதான இந்த ராமானுஜ நூத்தந்தாதியுடைய 108 பாசுரங்களுடைய அர்த்தமும் கொண்டு 6வது பாசுரமா 7வது பாசுரத்தில் அங்கஸ்தான அங்கியாக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் என்ன, அவரை நிலைநாட்டினதான திருமங்கை மன்னன் என்ன, இவருடைய சம்பந்தத்தை ஸ்வரூப நிரூபக தர்மமாக கொண்டு அங்கஸ்தானத்தில் இருக்கக்கூடியதான 10 ஆழ்வாருடைய திருவடி சம்பந்தத்தையும் கொண்டவர் ராமானுஜர் என்பதாக தனித்தனியே சாதித்து இன்புறுகிறார் திருவரங்கத்தமுதார். இப்பேற்பட்டதான 108 பாசுரங்களையும் கூட முனிதந்து 108 சாவித்திரிந்து நுண்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் சொல்லின் தொகை கொண்டு உணர்ப்போதுக்கு தொண்டு செய்யும். இப்படிப்பட்டதான இதுல தோஷங்கள் எல்லாத்தையும் கழிச்சுட்டு இனக்குத்தம் காணகில்லார் 15 இயல்விதன்னே என்னும்படியான பாசுரத்தில் இந்த பாசுரங்கள்ல இருக்கக்கூடியதான அந்த தோஷங்களையும் கூட மற்றவர்கள் யாரும் காண்பதில்லை என்பதாக 5வது பாசுரத்தில் எடுத்து காட்டுகிறார். எனக்குத்த செல்வம் இராமானுஷன் இசையில்லா மனக்குத்தமாந்தர் பழிக்கில் புகழ் அவன் மன்யசீர் தனக்குத்த வன்பனவன் திருநாமங்கள் சாத்தும் என்பா இனக்குத்தம் காணகில்லார் 15 இயல்விதன்னே என்பதாக சொல்றார். என்ன சுவாமி நீர் என்ன கவியா சாஸ்திரேஷு ஹீனா கவயோ பவந்தி கவித்வஹீனாச்ச புராண பட்டாங்கிறதான அந்த திருமாலவன் கவி என்னும்படியானதான நம்மாழ்வாருடைய பாசுரத்தை விட நீர் வசந்ததான பாசுரத்தை பண்ணிவிட்டேரோ, ராமானுஜரை புகழ்ந்து பாடும்படியானத்தில் சொந்து இதில் பா இனம் தொடை என்னும்படியானதான இலக்கணங்களோட கூடி இருக்கும்படியானதா இருக்கோ, இத்தனை தோஷங்கள் எல்லாம் இருக்காம இருக்குமோங்கிறதான கேட்டா எந்த ஒரு தோஷமும் கிடையாது. இது ராமானுஜ நாமங்களை சொல்லுகிறபடியாலே எல்லா குணங்களும் கூட இதில் பொருந்தி இருக்குங்கிறதான 5வது பாசுரத்தில் இந்த ராமானுஜ நூத்தந்தாதியுடைய பிரபந்தத்தினுடைய வைபவத்தை எடுத்து சொல்லுகிறார். பிரபந்த வைலட்சண்யத்தை சொல்லி பிரபந்த வைலட்சண்யத்தை சொல்லுன்றிருக்கா. இந்த ராமானுஜ நூத்தந்தாதிக்கு நிகரான பாசுரங்கள் எதுவுமே கிடையாது. அதுல இருக்கக்கூடியான இதுல என்ன சொல்லியிருக்குன்னா இந்த அர்த்த புஷ்டியை பார்த்தாலும் இருக்கு. எனக்குத்த செல்வம் இராமானுஷன் இசையெல்லா மனக்குத்த கத்தோர்கள் தாமும் ஒப்பர் கல்வி தன்னில் ஆசையுள்ளோர் பெத்தோமென உகந்து பின்பு கற்பர் மத்தோர்கள் மாச்சரியத்தால் இகழில் வந்ததென்னெஞ்சே இகழே ஆச்சரியமோ தானவர்க்குங்கிறதான அவருக்கு அது இகழே ஆச்சரியமோ அவர்கள் எல்லாம் தானவர்கள் என்கிறதான தமிழை சொல்ற தான் அவர்க்கு தானவர்க்கு என்பதாக சொல்லும்படியான போல இதுல இருக்கக்கூடியதான அவன் மன்யசீர் தனக்குத்தவன்பர் திருநாமங்கள் சாத்தும் என்பார் இனக்குத்தம் காண இல்லார். இதில் ஏதேனும் தோஷங்கள் இருந்ததே ஆகில் அன்னுடைய ஸ்ரீ வைஷ்ணவர் எல்லாரும் கூட ராமானுஜ நாமத்திலேயே இடங்கி தோஷங்கள் எதுவுமே கிடையாது, எல்லாம் நிர்துஷ்டமா இருக்கு. அப்பேற்பட்டதான ராமானுஜ திருநாமங்களோடு கூடி அவருடைய குணங்கள் எல்லாத்தையும் கூட வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ன தமிழ் மறைகளை காட்டிலும் இன்புருமாக கொண்டு 4000 திவ்ய பிரபந்தமானது பூர்த்தி அடைவது எப்பொழுதுன்னு கேட்டா இந்த ராமானுஜ நூத்தன்
நூத்தந்தாதியை சேர அனுசந்தானம் பண்ணினால் ஒழிய 4000க்கு பூர்த்தி இல்லை. அவனு கற்றது முன்னடியார்க்கு அங்கிறதான அந்த நின் திருவிட்டெழுத்தும் கற்று உன்னடியார்க்கு உற்றது அடிமை என்னும்படியானதான ஆச்சாரிய பர்யந்தமாக அந்த கைங்கரியம் சித்தி பெறுவதற்காக இந்த முனிதந்த 108 சாவித்திரி என்னும் நுண்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறையாக பாடித்தந்த திருவரங்கத்த முதனார் தம்முடைய பிரபந்தத்தினுடைய கௌரவத்தையும் 5வது பாசுரத்தில் பறக்க பறக்க நன்னாக சாதித்துள்ளார். இப்படிப்பட்டதான ராமானுஜ நூத்தந்தாதியுடைய அந்த விஞ்ஞாபனத்தை பண்ணுவதற்கு அடியேனுடைய ஈனச் சொற்களான அந்த மந்தமதியான அடியேனுக்கு ஒரு வாய்ப்பை அனுகிரகித்ததான ஸ்ரீமதி இத்தியாதி ஸ்ரீவேதிகி ரித்திராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியோருடைய திருவடிவாரத்துக்கு மறுபடியும் கூட பல்லாண்டு 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 பாடுகிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.